அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா ஃபன்னா. இது அதுக்கும் மேல. வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வளர்க தமிழர்கள். வணக்கம் and good afternoon. இது ரேடியோ கிளி 106.5 கேக்க ஜாலி. என்ன அஞ்சனா சிரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க லைவ் ஓபன் பண்ணீங்கன்னா அஞ்சனா ஒரு சரோஜா தேவியா மாறி உட்கார்ந்துட்டு இருக்கிற சரோஜா தேவியா ஓ மை காட் அப்படின்னு ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. அடே கடையில உங்களுக்கு பாடல் பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டோடனே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, ஓகே என்னமோ நடக்குது இன்னைக்கு ஸ்டூடியோல அப்படின்னுட்டு. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா அந்த காலத்து நடிகர்கள் நடிகைகள்லாம் எவ்வளவு ஒரு அழகான அச்சத்தோடையும் நாணத்தோடையும் அழகோடையும் இருப்பாங்க இல்லையா? சோ அதையெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம ஸ்டேஷனுக்குள்ள இப்ப ஸ்டூடியோக்குள்ள யார் என்ட்ரு ஆகுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அது முன்னாள் பழங்காலத்து நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கிறாரு. சோ நீங்க இப்போ FB லைவ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்காக ஆகாஷ்வாணி நாங்கெல்லாம் அப்படியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரெட்ரோவா மாறி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சோ இந்த வீக்கெண்ட கொஞ்சம் வித்தியாசமா செலிப்ரேட் பண்ணலாமே அப்படிங்கறதா எங்களோட தாட். சோ அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா டக்குனு FB லைவ் ஓபன் பண்ணி எங்க எல்லாரையும் பாருங்க. எங்க கண்ணு முன்னாடி நின்று எங்க அழக ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க பாருங்க ரவிச்சந்திரன் வந்துட்டாரு, அவர்கிட்டயும் பேசலாம். ஹலோ மிஸ்டர் ரவிச்சந்திரன் சார், எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறீர்களா? சூப்பர் சூப்பரா இருக்கிறேன். அந்த காலத்துல ஐயோ இது போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைய நாள்ல வந்து பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தோற்றத்துல அப்படியே வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா அவரை பக்கத்துல வச்சு பேசுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமே. உங்களுக்கு சரோஜா தேவி பக்கத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? ஆமா, சரோஜா தேவி 17 வயசுல என் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஓ மை காட். சோ அவங்களுக்கும் அதே ஃபீலிங்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ என்னடா பண்றீங்க, என்னத்தான் நடக்குது அப்படின்னா டக்குனு FB லைவ் ஓபன் பண்ணுங்க. நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். அடுத்து உங்களுக்காக ஃபியூச்சர் ஹிட் ஆஃப் தி ஹவர் வரப்போகுது. அதுல வந்து நீங்க என்ன SSR பக்கத்துல வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் ஹிட் ஆஃப் தி ஹவர்ன்றீங்க? நீங்க ரவிச்சந்திரன் தானே? எப்ப SSRல S ரவிச்சந்திரன், SSRனா அது ராஜேந்திரன். கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு ரவிச்சந்திரன் சார். ஏன்னா சரோஜா தேவி வந்து அடுத்த லைட்டுக்கு டச் அப் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சோ போயிட்டு வந்துடுறேன். நீங்க வந்து ஃபியூச்சர் ஹிட் ஆஃப் தி ஹவர் கேட்டுட்டு திரும்பி வாங்க. இன்னைக்கு செம்மையா பட்டைய கிளப்புற மாதிரி உங்களுக்காக அழகான கேம்ஸ் எல்லாம் நம்மளோட FB லைவ்லயும் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ரேடியோலயும் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலியா இதோ தொடங்கட்டும். கிளி 106.5 FM. நீங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. நான் போய் லைட் டச் அப் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே பண்ணது நல்லா தானே இருக்கு. இது தவிர இதை விட வேற அதெல்லாம் நல்லா அந்த போல்டன் நட் எல்லாம் போட்டு நல்லா டைட்டா பிடிக்கும். சரியா? சிறனர்களே, இன்றைய நாள்ல வந்து நம்மளுடைய Facebookல பாத்தீங்க அப்படின்னா எஸ் ரவிச்சந்திரன் தானே, SSR கிடையாது, S ரவிச்சந்திரன், விஸ்வநாதன், வேலவேணு அந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடிப்பாரு. அதே கண்கள் படத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அருமையாக வந்து கலக்கிடுவாரு. சரி, இப்போ நீங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நம்மளுடைய தோற்றங்கள், இந்த கௌரவமான தோற்றங்கள் கௌரவமாக இருக்கா, எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க. தயவு செய்து உங்களுடைய உண்மையான கருத்துக்களை வந்து நீங்க எங்களுக்கு அப்படியே வந்து சொல்லிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிட்டே இருங்க. இன்னைக்கு வந்து 1 2 3ல வந்து நிறைய உங்களுக்கு சுவாரஸ்யம் காத்திருக்கு. ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு நடிகர், பழம்பெரும் நடிகர் வந்திருக்காரு அப்படின்னா, இதை தவிர இவர் மட்டுமில்லாம அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்றது வந்து நீங்க பொறுத்திருந்து தான் பாக்கணும். ஆமா, சரோஜா தேவி வந்திருக்காங்க, அப்புறமா வாணிஸ்ரீ வராங்களா, அடுத்து வந்து அவங்க வராங்களா, யாரு வராங்க அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தரா வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதாவது அந்த என்ன சொல்றது, இந்த இதயம் பலவீனமானவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட்ட வந்து தைரியமா இருந்து பாருங்க. அதாவது மிஸ்டர் SSR பழச மறக்க கூடாது. ஆமா ஆமா, பழச மறக்க கூடாதுங்கிறத மக்களுக்கு சொல்லி காட்டவே யாம் இந்த திருவிளையாடலை விளையாடி கொண்டிருக்கோம். ஆகவே வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நமக்கு டான் சொல்லிட்டே இருக்கலாம். சரி, இந்த பூ போட்ட சட்டையாமே உங்களுக்கு அது அந்த காலத்துல பயங்கர ஃபேமஸ். அப்பவே 1500 ரூபாய் பாருங்களேன். 1965ஆம் ஆண்டு அடிச்சு விடுறாரு 1905 சார். அப்ப வந்து 10,000 தங்கம் வந்திருக்கும் சார் அதுல. சார் அப்படிதான் சார். அந்த காலத்துல புடவைகள் இருக்குல்ல, நம்ம புடவைகள், அந்த புடவைகளை கழுவுனா கூட தங்கம் அந்த தண்ணியோட போகுமா சார்? ஏன்னா புடவைகள்ல வந்து தங்கம்,
அப்புறமா வந்து பின்னாடியே ஒரு தங்கம். ஆகா என்ன ஒரு அருமையப்பா. பயங்கர ஜாலி ஃபீலிங்கா சூப்பர் சூப்பர் ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப எனக்கு அருமையா ஏதோ இருக்கு. வேற ஏதோ இதுக்குள்ள வந்து போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. யார் யாரும் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நான் இதுவரைக்கும் என் முடிய வச்சு நினைச்சு பார்த்ததே கிடையாது. ஆனா பாருங்க இன்னைக்கு செம்ம பயங்கரமா என்னோட முடிய வச்சு அருமையான ஒரு ஹேர் ஸ்டைல நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஆனா இது வந்து நீங்க விக்கின்னு மட்டும் நினைச்சிட கூடாது. ஏன்னா இங்க பாருங்க வருது இல்லையா? சரியா? நம்பிட்டாங்க. சோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு வெள்ளைக்கு எதுக்கு அஞ்சனா? யாரு? அமீர் ஹம்சா ஹாய் சொல்லிருக்காங்க. கோவிந்தராஜ் ஹாய். எங்கப்பா சிவாஜின்னு கேட்டு இருக்காங்க. சிவாஜி வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. சிவாஜி வந்து இப்பதான் நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அண்ட் வேற யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ தியாகு ஹாய் சொல்லிருக்காங்க. ஆஹா என்ன ஒரு கருப்பு வெள்ளை அப்படின்ற மாதிரி ராஜா கேட்டிருக்கிறாரு. தினமும் புதுசா சோப் பண்றீங்களே, எங்கயா யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் மேக்கப் போட்டீங்களா? மேக்கப்பே கிடையாதுங்க. இது நம்ம வந்து சும்மா அப்படியே கொஞ்சம் லைட்டா பவுடர் அடிச்சுட்டு வந்திருக்கோம். வேற யாரெல்லாம் வந்து தோஃபி செம்ம டெக்னிக்கல் இதுப்பா செம்மையா இருக்கீங்க, அல்டிமேட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேர்கள்ல வந்து கொஞ்சம் அந்த 50 வயசு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, 40 வயசுக்கும் 50 வயசுக்கு இடைப்பட்டவங்களுக்கு அவர்களுடைய பழைய கால ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு வந்திருக்கும். இந்த மாதிரியாக நாங்களும் இவங்க அவங்களாவே மாறிட்டாங்க. ஆக்சுவலா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பி ஃபீலா இருக்கு. நாங்கெல்லாம் ரொம்ப தைரியமா உட்காந்துருக்கோம். ஆனா அந்த கேமராக்கு முன்னாடி உட்காந்துருக்கவங்க வந்து ரொம்ப நேரமா ஃபீல் பண்ணி விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி எங்க அழகுல அவங்க மயங்கிட்டாங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்காக கில்லி சாங் ஆஃப் த ஆர்ல என்ன பாடல் வரப்போகுது அப்படிங்கிறது செம்ம சர்ப்ரைஸ் தெரியுமா கிறிஸ்? சூப்பர் சாங் ஒன்று வரப்போகுது. உங்க மீசை ரொம்ப அழகா இருக்கு. இது வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? அந்த பேசும்போது எடுத்தா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஷேக் ஆயிரும்ல, அதனால நம்ம வந்து போஸ்ட் கொடுத்தோம். அதாவது அவங்க எல்லாம் வந்து யோசிச்சு பார்த்திருப்பாங்களா, நார்மலா வந்து கிறிஷ் கூட அஞ்சனா கூட பேசிருப்பாங்க. ஆனா திடீர்னு மைக்கு முன்னாடி ஒரு சரோஜா தேவியும் ரவிச்சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதே கண்கள் ரவிச்சந்திரன் அப்படியே வந்திருக்காரு, அதே கண்ணோட அப்படின்னு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கர ஒரு த்ரில்லிங்கா தானே இருக்கும். இன்னைக்கு வந்து Thursday அப்படிங்கறனால கொஞ்சம் ஜாலியா இறங்கி உங்களை எல்லாம் குதூகலப்படுத்தலாமே அப்படிங்கிற முடிவுலதான் வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு கெட்டப், பயங்கரமான ஒரு கெட்டப்ல அப்படியே வந்திருக்கோம் நாங்க. ஏன்னா அடுத்து வந்து கில்லி சாங் ஆஃப் த ஆர்ல வந்து இங்க ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது, அதை நீங்க பாக்க போறீங்க. சோ பிஃபோர் தட் யாரெல்லாம் திருப்பி ஹாய் எல்லாம் சொல்லிருக்காங்க. நிறைய பேர் ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க. தாங்கள சூப்பர் மாசா இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்படியா? சூப்பர் மாசா இருக்கு அப்படின்னு போடுற. பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. இப்ப அப்படியே இருங்க, நான் ரேடியோல பேசுறேன். ஓகே, அடுத்து உங்களுக்காக கில்லி சாங் ஆஃப் த ஆர்ல என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்திபன் கனவு படத்துல இருந்து பக் 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 அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் வரப்போகுது. இப்போ இங்க வந்து உங்க கூட சரோஜா தேவியும் ரவிச்சந்திரனும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு அழகா இருக்க போகுது அப்படிங்கறத டக்குன்னு FB லைவ் வந்து இமீடியட்டா பாருங்க. அஞ்சனா இப்ப வந்து ராஜா கேட்டிருக்காரு. அஞ்சனா நீங்க சரோஜா தேவி மாதிரியே இருக்கீங்க, அந்த கோபால் டயலாக் கொஞ்சம் சொல்லி காட்டுறீங்களா? கோபால் சொல்லுமா? பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரவிச்சந்திரன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ரவிச்சந்திரன் அவரை அடிக்கடி தட்டி ஞாபகப்படுத்துங்க. இல்ல இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப மனசுக்கு கிறிஸ் ஆஹா உங்க வாய்ஸ் கூட அப்படியே லிப்ஸ்டிக் குறையுது. கம்பெனி ரகசியத்தை எல்லாம் சொல்லப்படாது. உட்காருங்க ரவிச்சந்திரன். பக்கம் வந்தே நானே ஜோடி பூரா.
கண் வண்ணமோ மீன் வண்ணமோ பால் வண்ணமோ கண் வண்ணமோ என்ன டான்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அதே டான்ஸ். இது வெள்ளி டான்ஸ் இல்லையே. நம்ம வந்து ரவிச்சந்திரன் மாதிரி டான்ஸ் ஆடுவோம். கொஞ்சம் நம்ம காலம் மாற வேண்டும். அடடா இது கண்ணமோ அடையாமது கிண்ணமோ இந்த சைடு வரணும் இப்படி வந்தா. ஆசை வந்துடுமோ அன்பையும் தந்திடுமோ சம்மதமோ சம்மதமோ ஹே ராஜகுமாரி நான் தான் ராஜகுமாரி. நான் தான் ராஜகுமாரி. ராஜகுமாரியா? ஐயோ இது விட சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆட தெரியாதவன கொண்டு வந்து வச்சு ஆட சரி, இப்ப வந்து நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆமா அம்மாடி. என்னெல்லாம் சொல்றாங்க நம்மளுடைய நேர்கள். ரவிச்சந்திரனை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க எல்லாத்தையுமே வந்து அனுப்பிச்சுவீங்க. ரெட் ஹாட் சீட் அண்ணாச்சி. Okay. என்ன வந்து சரோஜா தேவினால கோபால் கோபால் என்ன பேச சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த கோபால் கோபால் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்காக இந்த கோபால் கோபால் டயலாக் நான் பேசலமே. பேசலாம். இப்ப வந்து ரவிச்சந்திரன் சிவாஜியா மாற போறாரு. மாற போறாரு. சரோஜா தேவி நீங்க மாறிடுறாரு. ஓகே, சரோஜா தேவி சரோஜா தேவியாவே இருக்க போறாரு. பரந்த டயலாக் பேச போறேன். ஓகே கோபால் சொல்லுங்க. செல்போனை பார்க்காதீர்கள் கோபால். அதிலே தானே காமெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. என்னை பாருங்கள். இதுவரை என்ன கோபால் நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் கோபால் கோபால் கோபால். இது சரோஜா தேவி மாதிரி இல்லையே. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து யார் யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஹலோ பார்க்கலாம். சிவாஜி கணேசன் பெர்ஃபார்ம் பண்ணுங்க சிவாஜி கணேசன். ஆஹா, கிறிஸ் உங்க முடி அருமையா இருக்கு. பாத்தீங்களா அவருக்கு எந்த கமெண்ட் வருது. கோபால் கோபால் என்றவுடன் கோபாலே வந்து விட்டார் கோபால். ஜெமினிகேஷன். ஏய் ஒழுங்கா ரியாக்ஷன் பண்ணு தம்பி. உனக்கு என்ன குறைச்ச அடி பின்னி எடுத்துருவேன். அன்பா அஞ்சனா வந்து நான் ஜெமினி கணேசன். சகோதரரே சௌக்கியமாக இருக்கிறீர்கள்? என்னை விட உங்களுக்கு கூந்தல் சிகையில் சிறப்பாக பல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். மாமா இப்பதான் வாங்கணும். இப்பதான் வாங்கினீங்க. போதும் போதும் வேண்டாம். கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு வந்து. அனைவருக்கும் Oh my வணக்கம். God. செல்வங்களா, எனது கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அப்படியே வந்து கமெண்டை போடுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப அவர் ஜெமினியா இருக்கிறனால நான் சாவித்ரியாக மாறிவிட்டேன். ஏற்றுக்கொள்வது சற்று சிரமமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்களேன். இந்த மூஞ்சையே ஜெமினி கட்டி எடுத்துக்கிறாங்களா இந்த மூஞ்சி சாவித்ரி. இல்லை, நான் என்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். மக்களை மைண்ட் வாய்ஸ் என்று நினைத்து அவருடைய பெயரை அவரே டேமேஜ் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? தேவையில்லை. இப்ப நம்ம காலர் வந்து 1.5 இன்ச்சுக்கு ஃபவுண்டேஷன் ஏத்தி உனக்கு கலர் வரல தம்பி. பிளாக் அண்ட் ஒயிட்ல எதுவும் வெள்ளையா தான் தெரியுது. So, இப்போ நம்ம கிட்ட ஒரு காலர் இருக்காங்க. காலர் கிட்ட பேசலாம். சாந்தா, யார் இது திடீரென்று அமைதியாகி விட்டதே? நம்ம வந்து காலர்ட்ட பேச போறோம். அதனாலதான். ஹலோ சீட்டு வேற சரியில்லை. அந்த கமெண்ட் படிப்பதற்கு கொடுத்தால் ஏதுவாக இருக்கும். Hello. அதற்காகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம். ஹலோ சிவகுமார், என்ன செய்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? நான் ரொம்ப நன்றாக உள்ளேன். இன்று நாம் சிவகுமார். என்ன நான் ஜெமினி கணேசன் பேசுகிறேன். மைக் ஆன் செய்யுங்கள். அங்கே நீங்க மைக்கை ஆன் செய்தால் தான் நான் பேசுவது கேட்கும். நான் ஜெமினி கணேசன் பேசுகிறேன். ஆரோக்கியமாக கொஞ்சம் கூட உள்ளீர்களா? மரியாதையே இல்லாமல் வணக்கம் ஜெமினி என்று கூறுகிறீர்கள். அவர் ஒரு காதல் மன்னன் அல்லவா? ஓகே, காதல் மன்னன். இது என்ன ஆங்கில பெயராக அல்லவா உள்ளது? டாபிக் என்ன சொல்லேடி தங்கம்? தம்பி திடீர்னு தம்பி காணாம போயிட்ட காரணத்தினால நம்ம அடுத்த காலர் கிட்ட அவர் பேசுறோம். வீட்டில் எனக்கு சாம்பார் சாதம் என்று நினைக்கிறேன். அதனால தான் சென்று விட்டார். இவர் ரைமிங்காக டைமிங்கில் பேசுகிறாராம். ஹலோ வணக்கம், யார் பேசுறது? ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த நான் சூப்பரா இருக்கேன். யார் பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. இந்த ஹெட்செட்டை தூக்கி அங்கே வைத்தீர்களா?
ஹலோ இப்ப ரவிச்சந்திரன் இல்லையே, இப்ப ரவிச்சந்திரன் இருக்கிறது சென்று ஜெமினி விட்டார். கணேசன். நான் ஜெமினி கணேசன். ஆம். லைவ் பார்த்தீர்களா? ஜெமினி கணேசனை பார்த்தீர்களா? நீங்கள் என்னை முதலில் பாருங்கள், அப்புறம் பேசுங்கள். அப்படியே நீங்க லைவில் இருங்கள், நாங்கள் உங்களை கனெக்ட் செய்கிறோம். ரொம்ப ரோடா இல்லை, கனெக்ட் செய்யவே போகிறோம் உங்களை. கொஞ்சம் நீங்கள் அதை ஆன் கேட்க போகும் லக்கி வினர் நீங்களாகவும் இருக்கலாம். தமிழகத்தின் தெற்கு திசையை சூழ்ந்துள்ள பெருங்கடல் எது? நோ, நான் கேரக்டராக வாழ வேண்டும். ஆப்ஷன் பி இந்திய பெருங்கடல். ஹெட்செட் கூட இவளால் மாட்ட முடியவில்லை. நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? இல்லை, மண்டையில் கொண்டை இருக்கிறது. மண்டையில் கொண்டை இருக்கிறது. இவ்வளவு நாள் இத்தனை ரைமிங் எங்கே போனது? இந்த ப்ரோகிராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/Radio Gilly. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா பண்ணா இது அதுக்கும் மேல. கோபால், நீங்கள் ஜெமினி கணேசனாக மாறிவிட்டீர்களா? ஆம், நான் ஜெமினி கணேசன். கோபால் என்பவர் அவர் வேறு டிபார்ட்மெண்டில் பணிபுரிகிறார். ஆஹா, நீங்கள் ஜெமினி கணேசனாக மாறிய காரணத்தால் சரோஜா தேவி இன்று முதல் சாவித்திரியாக மாறிவிட்டேன். அப்படியா? ஆ. மிகவும் சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். நாம் இருவரும் சேர்ந்து பள்ளி கொள்வோமா? பள்ளியை எல்லாம் கொல்லக்கூடாது, அதுதான் தங்களுடைய வசனம். வசனத்தை மறந்து விட்டீர்களே. ஐயோ, இந்த மூஞ்ச பார்த்தோன்னு எனக்கு வசனமே வரல. நம்ம கூட காலர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க லைவ்ல நார்மலா அஞ்சனா கூட பேசிருப்பீங்க, இல்ல பிரதீப் கூட பேசிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சரோஜா தேவி, சாவித்ரி, வாணிஸ்ரீ, எது வேணா, சௌகார் ஜானகி, என்னவா வேணா நீங்க நினைச்சுக்கலாம். சோ இன்னைக்கு நாங்க உங்க கூட ஜாலியா பேச போறோம். அண்ட் இன்னைக்கு செமையான கேம் விளையாட போறோம், தெரியுமா பிரதீப்? ஆம், நான் எதிர்பார்த்தேன். இது வந்து ஒரு தமிழ் பிளாக் அண்ட் ஒயிட் ரெட்ரோ அப்படிங்கிற காரணத்தினால தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு விளையாடுறோம். அற்புதம், அற்புதம். மேலே சொல்லுங்கள், கேட்போம். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கூட ஒரு காலர் வருவாங்க, அவங்க கிட்ட நான் பேசுவேன். ப்ராபபிலி ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அந்த காலர் என் கூட தமிழ்லயே பேசணும். நான் ஆங்கிலத்துல கேள்விகள் கேட்டாலும் அவங்க தமிழ்லயே பதில் சொல்லணும். ஆஹா, அருமை, அருமை. கேளுங்கள், கேட்போம், நாம் கேட்போம். யார் அந்த காலர்? காலர் வந்துட்டாரு. அமுக்குங்கள் அந்த பொத்தானை. ஹலோ, வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? அசோக் பேசுகிறாராம். ஜெமினி கணேசன், நீங்கள் பேசுங்கள். அசோக், சிறப்பாக உள்ளீர்களா அசோக்? எல்லாம் தங்கள் சித்தம். நான் மிக சிறப்பாக உள்ளேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களிடம் பேசுவதில். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? ஏன்னா நீங்க தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காலர் அப்படிங்கறனால கேம்ல ஜெயிக்கிறீங்களோ தூக்குறீங்களோ உங்களுக்கு அற்புதமான ஒரு பாடல் கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு பிடிச்ச பாடலே ஒண்ணு கொடுத்துலாமா? நீங்க தலை ஃபேனா தளபதி ஃபேனா? எனக்கு ஒண்ணே ஒண்ணு, நீங்க போன வாரம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ஆமாம் ஆமாம், மிக அருமையான பெர்ஃபார்மன்ஸ். என்னுடைய ஆபீஸில் 12 மணி வரையிலா? அந்த சாங்கையே போட வேண்டுமாம். ஆனா இந்த காஸ்டியூம்க்கு அந்த சாங் செட் ஆகுமா அப்படி என்று தெரியவில்லை. அதனால ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு அற்புதமான பாடலை கொடுத்துறோம். அவர் வந்து ஆக முதல்ல கேம் விளையாட வரல, சும்மா வந்து சரோஜா தேவிட்டையும் வந்து ஜெமினி கணேசன் கடலை படம் வந்திருக்காரு. சோ அவருக்காக ஒரு சூப்பரான பாடல் கொடுக்கலாம். அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டகாசம் திரைப்படத்துல இருந்து நம்ம தல ஃபேன்ஸ்க்காக ஒரு பாடல். நீங்களும் இந்த மாதிரி ஜாலியா எங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு பிடிச்ச கேம் எல்லாம் விளையாடணும் அப்படின்னா FB லைவ் அண்ட் நம்மளோட ரேடியோல இந்த கேம் இஸ் ஓபன். அழகா சுந்தர தமிழ்ல பேச போறோம், அவ்வளவுதான், பிரச்சனையே கிடையாது. சோ 800-1065 இமீடியட்டா கால் பண்ணுங்க. நம்ம FB லைவ்ல நம்மளோட கேமை கண்டினியூ பண்ணலாம். இப்போ உங்களுக்காக அட்டகாசம் திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்டகாசமா RJs எல்லாரும் மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. ரெட்ரோ ஸ்டைல்ல இட்ஸ் நாட் மேக்கப் யா, இட்ஸ் ரெட்ரோ. அதுதான் சொல்றாங்க, ரெட்ரோ ஸ்டைல். நாம் இந்த அளவுக்கு செலவு செய்வதை சொல்ல வேண்டும். அப்போதுதான் கூட்டம் கூடும். இந்த மாதிரி ஒரு அழகு பாடலுக்கு ஜெமினி கணேசன் நடன ஆடினால் எப்படி இருக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த கால ஜெமினி கணேசனை நடனமாட சொல்லுவோமா? வந்தவுடன் இவள் தனது வேலையை ஆரம்பித்து விட்டாள். எனது வேலையே அதுதானே. எனக்கு காதல் பாடல்களை இசைத்தீர்கள் என்றால் நான் நன்றாக நடனம். இதுவும் காதல் பாடல் தான் காதல் மன்னா. இதுவும் காதல் பாடல் என்று இது காதல் மன்னனின் பாடல் கூட. ஆஹா, என்ன ஒரு ரைமிங். ஆஹா, முதல் முறையாக ரைமிங் டைமிங்கில் வருகிறது. இதை நாம் அப்ரிஷியேட் செய்தே ஆக வேண்டும். அதனால் இப்பொழுது அவர் ஒரு நடனம் உங்களுக்காக சிவாஜி கணேசன் ஸ்டைலில் செய்வார். வாங்க ஜெமினி கணேசன். ஜெமினி கணேசன் சிவாஜி கணேசன் போல ஆட வேண்டும். நான் ஒரு கணேசன் தானே, வாங்க வாங்க. சரோஜா தேவி
கேமராவை சற்று உயர்த்தி பிடிங்க. ஹலோ, இது சத்யராஜ். தீபாவளி அவஸ்தையும் தீபாவளி ஓகே. தீபாவளி ஸ்டெப் போடுங்க சிவாஜி. சிவாஜி கணேசன் இப்பதான் டான்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிட்டேன் சிவாஜி. விஜய் நம்பி அனுப்பிட்டு போறாரு. சிவாஜி நடையே தெரியல உனக்கு. நல்லா இப்பதான் வலை எடுத்தாங்களோ தெரியல. எனக்கு சிவாஜியின் பேச்சு நடை தான் தெரியும். போதுமா? இதுக்கு மேல பார்க்க முடியல. உட்கார்ந்துருங்க. அப்பா முடியல. ஹேய், மஞ்சை மேல எவ்வளவு பெரிய கொண்டை. சாவித்ரி. ஓ மை காட் பிரதீப். ஆமாஜி, என்னாலே நம்ப முடியல. எங்க மம்மி மட்டும் இந்த போட்டோ எடுத்து காமிச்சு ரவிச்சந்திரன். அதான் நீ ஆடுத்தல. நம்ம 2 பேரும் ஆடல. பாக்கலாம். இந்த ஸ்டெப் ஓகேவா? அந்த கை ஸ்டெப் மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் கேமரா வேற ஷேக் குடுக்குறாரா? பழசு ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே பழசை மறக்க கூடாது அப்படின்னு எங்க வாத்தியார் நமக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்காரு. நான் காலேஜ் படிக்கும் போதும் யூனிவர்சிட்டி போகும்போதும் இதை நான் மனசுல வச்சுக்கிட்டே தான் போனேன். அதனால நான் இப்போ வந்து நம்மளுடைய பழைய நடிகர்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு ரெஃபரன்ஸ். ஆமா, அங்க இருந்து இப்போ நடிப்புக்கு இலக்கணம்னா யார சொல்றாங்க? சிவாஜி. பாத்தீங்களா? சிவாஜி கணேசன் சார் அங்க இருந்து தான் எல்லாருமே அந்த லைப்ரரியில தான் படிச்சாங்க. அந்த புக் எல்லாம் படிச்சாங்க. கேமரா வந்து சில பல ஆட்டங்கள் ஆடுதுன்னா அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆட்டக்காரன் கையிலே கேமரா இருக்கிறது அப்படின்றதுக்காக இல்ல. இந்த கெட்டப் நம்ம வந்து தான் கேமரா கூட பொறுக்கல. அதுதான் அதுல என்ன ஜெமினி கணேசன் சொன்னாங்க பாருங்க. நிஜமா என்னாலே நம்ம ஜெமினி கணேசன் ஏன் இவ்வளவு கருப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சுருளி ராஜன் அந்த மாதிரி யாரெல்லாம் சந்திரபாபு. ஜெமினி கணேசன் வந்து அமீரகத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் வெள்ளையாக வந்த நான் கருப்பாக மாறிவிட்டேன். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கேம் விளையாட போறோம். விளையாட்டு என்ன அப்படின்னு டாபிக்கே மறந்து போச்சான். தோபிக்கு இருங்கச்சி டாபிக் நானே கேட்டு வாங்குறேன். அவங்களே மறந்துட்டு இருப்பாங்க. ஆமா டாபிக் என்னமா? ரிவீல் ப்ளீஸ். டாபிக் என்னமா பாத்தீங்களா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அழகான ஒரு கேம் விளையாடலாம்னு நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது ஒரு ரெட்ரோ தீம் அப்படிங்கிற பழங்காலத்து முறைப்படி நாங்க அழகா ட்ரெஸ் எல்லாம் எஸ் கருப்பு வெள்ளை நிறத்துல இருக்கிற காரணத்தினால தமிழ் பத்தின ஒரு விளையாட்டு விளையாடலாம். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க 800-1065 நம்ம கூட ஒரு காலர், நிறைய காலர் லைன்ல இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலரை சூஸ் பண்ண போறோம். கலோக்கியெல்லாம் நான் நார்மலா அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பேன். நீங்க என்ன எதிர்ப்பு கேட்க கூடாது. நீங்க இங்கிலீஷ்ல பேசுற அப்படின்னு இது ஒரு விளையாட்டு. நான் கேள்விகள் கேட்பேன். நீங்க வந்து அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டா ஒரு 20 செகண்ட் 25 செகண்ட் வச்சுக்கோங்களேன். இல்ல எவ்வளவு தூரம் நீங்க அழகு தமிழ்லயே சுந்தர தமிழ்ல அழகா பேசுறீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கண்டிப்பாக கொடுக்கப்படும். சோ உங்க கூட ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, ரவிச்சந்திரன் எல்லாம் இருக்கேன். உள்ள வந்து சிவாஜி கணேசன், வாணி ஸ்ரீ, அதுக்கப்புறம் KR விஜயா, இவங்க எல்லாம் வந்து ட்ரெஸ் இவங்க எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்துருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கேம்குள்ள போயிடலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு எல்லாம் இப்ப பாடல் வேணும், எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும். இன்னைக்கு Thursday வேற பட்டைய கிளப்பணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுங்க, 800-1065 கால் பண்ணுங்க. இங்க சைடுல கமெண்ட் வேற வந்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரும் வித்தியாசம். ஜெமினி கணேசன் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறாரு. சூப்பர் ஜி, தேங்க்ஸ் ஜி. பார்த்தல என் ரவிச்சந்திரன் தெரியுமில்ல, அதே சரி. இப்ப வந்து நம்ம பேச போறோம். நீங்க எனக்கு ஹெட்போன்ஸ் கொடுக்கணும். ஓகே? இப்ப நம்ம கேம் விளையாட போறோம். யூ கேன் கால் மீ ரைட் நவ. சரி, ஜெமினி கணேசன் வந்து ஆனர்ல பேச போறேன்.
8:59 நிமிடங்கள் ஆகுது. அஞ்சனா அவங்க கூட 1 2 3ல ஜாலியா பேசிட்டு இருக்கிறேன். என்ன அஞ்சனா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கருப்பு வெள்ளை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது யோசிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நாங்க ரொம்ப ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க எங்களுக்கு கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நம்மளோட கேமும் வந்து உங்களுக்காக ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஜப்டி கணேசே, சிவாஜி கணேச வாசல்ல பேசிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அதான் சொல்லிட்டேனே, நான் சிவாஜி வாசல் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக ஒரு காலர் வந்துட்டாரு, அவரோட விளையாண்டலாம். ஓகே. ஹலோ, வணக்கம், உங்க பேர் ஐயா சொல்லுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கீதன், தீபக். ஓகே தீபக், கேம் விளையாட ரெடியா? நியாயமா நாங்க தான் பொறுமையா பேசணும், நீங்க ஏன் பொறுமையா பேசுறீங்க? என்ன திடீர்னு ஜெயம் ரவி வாய்ஸ் எல்லாம் வருது? தீபக், கேம் விளையாட ரெடியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ இப்போ என்ன கேம் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். நான் சில கேள்விகள்லாம் கேட்பேன், நீங்க அதுக்கு வந்து சுத்த தமிழ்ல இங்கிலீஷ் வார்த்தை கலக்காம பதில் பேசணும். கண்டிப்பா. ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். முதல் கேள்வி வந்து உங்களை ஜெமினி கணேசன் அவர்கள் கேட்பார். நன்றி நன்றி. கேளுங்க ஜெமினி கணேசன் சார். வணக்கம். டெய்லிக்கும் நீங்க ஏன் கேட்ட சாத்தாம வெளியில போயிடுறீங்களா? என்ன பண்றது, கொஞ்சம் அவசரத்துல அது கதவை சாத்தாம போயிடுறேன். கதவை சாத்தாம போயிடுறேன். சரி, அது இருக்கட்டும். உங்க வீட்ல லாக் பண்ணிட்டு போகணும்ன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா கண்டிப்பா, வீட்டை கண்டிப்பா சாத்திட்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும். சாத்திட்டு போறதுன்றது தமிழ் வார்த்தைங்களா? அப்படியா? இந்த பூட்டு போட்டு பூட்டுறதுக்கு தமிழ்ல எதுவும் வார்த்தை இல்லைங்களா? பூட்டு போட்டு பூட்டுறதும் தமிழ் வார்த்தை தான், இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆன்லைன்ல வேற, ஐயோ ஆன்லைன்ல உங்க ரெண்டு பேரும் பாக்க ஆன்லைன் என்று நீங்கள் என்னை கலாய்ப்பதாக நினைத்து அவுட் ஆகி விட்டீர்கள். இதற்கு தான் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று. இங்கு தர்மம் ஜெயித்தது, நாங்கள் தான் ஜெயித்தோம். எங்களையா கலாய்க்கிறீர்கள்? சம்மடி வாங்குவீர்கள். தீபக் டென்ஷன் ஆயிட்டாரு. தீபக், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? வெரி சச் a ஸ்போர்ட், நீங்க அழகா வந்து விளையாண்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? நம்ம தலை நிவிக்காக வேண்டி மம்முட்டியா படத்துல இருந்து மம்முட்டியா மம்முட்டியா அந்த சாங். ஓ, மம்முட்டியா பாடலை கொடுத்துடலாமா உங்களுக்கு? ஓகே, மம்முட்டியா ரீமிக்ஸ். அப்படியே பிரசாந்த் ஆடுவாரு ஹேர் ஸ்டைல் வச்சுன்னு, மம்முட்டியா மம்முட்டியா அந்த பாட்டா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நம்ம நிவிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதுக்கு தலை நிவிக்காக. ஓ சூப்பர், டெஃபினட்டா உங்களுக்காக கொடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ 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 சோ மச். அண்ட் நீங்களும் யாரெல்லாம் ரேடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்களோ, பாருங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா பேசலாம் பிரதீப். சோ நீங்க வந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமே ரெட்ரோ கெட்டப்ல வந்திருக்கோம், பயங்கரமா மேக்கப் எல்லாம் போட்டிருக்கோம். யார் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நான் யார் மாதிரி இருக்கிறேன்? எனக்கு ஒரு வேஷத்தை கொடுத்தாங்க, அந்த மேக்கப் மேன்ட்ட சொன்னேன், எனக்கு ஒரு வேஷம் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு வேஷம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அந்த மேக்கப் செட் ஆகலையா இல்ல மேக்கப் மேன் செட் ஆகலையான்னு எனக்கு தெரியல. நானே வேற மாதிரிதான் வந்திருக்கேன். நான் எப்படி வந்திருக்கிறேன் ஸ்டுடியோக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரேடியோ கிளி ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து லாகின் பண்ணுங்க. ஈவன் உங்க கூட ஒரு அழகான ஹீரோயின் கதாநாயகி கூட உட்கார்ந்துருக்காங்க. அவங்களும் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இமீடியட்டா நம்மளோட FB லைவ் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கதாநாயகி ஆஹா ஒரு சைட பெரிய ஸ்பீக்கர் பூவெல்லாம் வச்சு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அந்த கதாநாயகி யாரு அப்படிங்கறத பாக்கணும்னா டக்குன்னு வண்டியை ஓர கட்டிட்டு இமீடியட்டா கேட்டுக்கிட்டே அப்படியே FB லைவ் ஓபன் பண்ணுங்க. இருங்க, நீங்க யாரு? KR விஜயா. ஆஹா, KR விஜயா என்ட்ரி சாங்க பாத்தீங்களா இல்லையா? இருக்க KR விஜயா, நாங்க கூடும்போது வாங்க KR விஜயா. அதாவது KR விஜயா கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படி பாத்தீங்கன்னா, அவங்களோட தலைக்கு மேல இருக்கிற அந்த பூ. ஆஹா வந்துட்டாங்க KR விஜயா. வாங்க KR விஜயா, வாங்க KR விஜயா அவர்களே. வணக்கம். Oh my god, very pretty Hasni. Thank you. அப்படி சொன்னா நானும் prettyன்னு சொல்லணும். இதெல்லாம் டீசன்ட் செய்தி. அதாவது இந்த ஹைலைட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பஃப் வச்ச பிளவுஸ். Wow. Yes. ஒரு ரெட்ரோ ஸ்டைல் இல்ல?
சோ இப்ப நம்ம கூட காலர்ஸ் பேசுறது அதாவது ஒவ்வொரு வீக்கெண்டும் சரி, நாளைக்கு வீக்கெண்ட் ஒரு ஷார்ட்ஸ்ல வரும் அப்படிங்கும் போதுதான் புடவை கட்டிட்டு வா, ரெட்ரோ ஸ்டைல்ல வா, ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு வைங்க. எப்படி இருக்கு இந்த கெட்ட பாத்துருக்கீங்களா? கிர்தா the only thing which I like இந்த ஹேர் ஸ்டைல் பாருங்க எவ்வளவு பெரிய மஞ்சள் மேல எவ்வளவு பெரிய கொண்டை, தலை கனமா இருக்கு இப்பதான். தலகணத்தோட வாழலாம். நான் இப்ப வந்து ஃபுல்லா என்னுடைய கொண்டை உங்களுக்கு about turn. சரி இப்ப காலர் கிட்ட பேசலாமா? சொல்லுங்கள். வேண்டாம், இதுக்கு மேல நீங்கள் அவரை எதுவும் கேட்காதீர்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுக்கு மேல இப்படி பேசினா அவங்க கல்ல தெரிஞ்சிருவாங்க. அதனால வந்து நாம் இந்த பட்டனை அழுத்த வேண்டும். இப்பொழுது சொல்லுங்கள், நாம் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுங்கள். செல்லமே, சரோஜாதேவி. என் செல்லமே சரோஜா தேவி, மண்டையிலே ஒரு கொண்டை. சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன விளையாட்டு. நான் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்க வந்து ஆங்கிலம் கலக்காம பதில் பேசணும். அதாவது சுத்த தமிழில் பேச Yes, சுத்த வேண்டுமா? தமிழில் பேச ஐயோ வேண்டும். பிராணநாதா, நான் எங்கே செல்வது? எங்கே இவ்வளவு தமிழ்? இவ்வளவு நாள் உங்களுக்குள் இந்த தமிழ் வாழ்ந்து அது கொண்டு ஒரு ஃப்ளோவில் வந்து விட்டது. புலோவில் கேட்ட வார்த்தைகள் கூட வரும், அதனால நீங்கள் கம்பெனி இருங்கள். டயலாக் என்னுடையது. எப்பொழுதுமே டயலாக்கை மாற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். சரி பரவாயில்ல. சொந்தமாக யோசிப்பது சற்று குறைவு. அவளுக்கு மண்டை மேல் கொண்டைதான் உள்ளது, மண்டைக்குள் மூளையே இல்லை என்றால் ஹைஃபையை பார்த்துக்கொள்ளுங்கள். தமிழில் எவ்வாறு கூறுவது? கைகளை சேர்த்து உயரமான ஐந்து என்று கொள்ளுங்கள். கூறுவோம். கைகளை சேர்த்து அடித்துக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். ஓகே, இப்ப நம்ம கூட ஒரு காலர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. இது சைட் டிஷ்ஷா? எடுத்தது ராத்திரிஜி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திக். கார்த்திகா. கார்த்திக். ஓகே, சொல்லுங்க கார்த்திக், நீங்க லைவ் பாத்துட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ ஹலோ. அதாவது ஒரு லைவ் எந்த தூரத்துக்கு பாக்குறாருன்னு தெரியுதா? கார்த்திக், கேம் விளையாட போலாமா? போலாக்கா. அக்கா எங்க பிரதீப் போயிட்டாரா? பிரதீப் எந்த உட்கார்ந்திருக்காரு? இல்லை, நான் இருக்கிறேன். சொல்லுங்கள் கார்த்திக். ஆனா நான் பிரதீப்னா சொல்லுங்க. தீபிகான ஒரு பொண்ணை வேற லவ் பண்றேனா, ப்ளீஸ் நான் எப்படியா சேர்த்து வைனா. எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி, இந்த இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சீங்க? எங்களுக்கே எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்ல. வாட் இஸ் திஸ்? பாதி ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுனா. நான் பண்ணுமா நீ பண்ணுமா? நான் நியாயமா பார்த்து நீ தானே எனக்கு 4-5 பண்ணும். கை மாறு நீ தானே பண்ணும் எனக்கு. போனா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அன்னைக்கே ஒரு நாள். சரி வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி சொல்லி பாப்போம், நம்ம அண்ணன் ஏதாச்சும் செய்யும், ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திவ்யாக்கா நம்மள ஏதாச்சும் தப்பா நினைச்சுவாங்க சொல்லிட்டு கார்த்திக். ஓ, அதாவது இப்ப நீங்க பேசுறத நிவியக்கா கேக்கல நினைச்சிட்டு இருக்காங்களா? கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் கார்த்திக், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நோ, இந்த தப்ப மட்டும் செஞ்சிராதீங்க. சரி ஓகே, கேம் எனக்கே நம்பர் தெரியாது, நான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஓகே, சோ கேம் விளையாட கார்த்திக் ரெடியா? இல்ல வேற யாராவது வாய்ப்பு கொடுக்கலாமா? இல்ல நீங்க கூட நாங்க கேம் விளையாட ரெடி. மதுரைக்காரங்க எப்பயுமே ரெடி. ஓ, மதுரைக்காரங்க எப்பயுமே ரெடி. சரி இல்லையே. சரி ஓகே, என்ன பண்ணுங்க, அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க, நம்ம ஆன் ஏர்ல பேச போறோம். ஓகே, அந்த பட்டனை பொத்தானை அமுத்தவும். 1 2 3 with RJ Anjana. Only on Radio Gilly 106.5 FM. நானும் அதையே தான் ஃபீல் பண்ணுகிறேன். அவர் காமெடி செய்வதாக நினைத்து மச்சப்படுகிறார். ஆஹா, பிராணநாதா வணக்கம். 1:38 ஆகிறது. என் கூட KR விஜயா இருக்கிறார். வணக்கம், எவ்வாறு உள்ளீர்கள்? நன்றாக இருக்கிறேன் KR விஜயா. நான் எவ்வாறு உள்ளேன் என்று கூற மாட்டீர்களா? நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்களும் காண வேண்டுமானால் ரேடியோ கிளி Facebook பேஜின் லைவில் வந்து கலந்து கொள்ளவும். ஆஹா, வாங்கள் ஒரு கையை தட்டுவோம். அதாவது ஹைஃபையை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. என்னால முடியல ஹாசினி. ஓ மை காட், ஹாசினி பயங்கர கியூட்டா இருக்காங்க. அதாவது மண்டை மேலே ஒரு கொண்டை, அந்த கொண்டை பக்கத்துல பெரிய ஸ்பீக்கர் போல வச்சிருக்காங்க. ஹாசினி ஆக்சுவலி அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு என்னால ஹெட்போன்ஸ் மாட்டிக்க முடியல. எனக்கு கூட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். எப்படி இருக்கு அப்படிங்கறத டக்குனு ரேடியோ கிளி Facebook பேஜ் பக்கம் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு என்ன கேம் நம்ம விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாமே இன்னைக்கு ஒரு ரெட்ரோ ஃபீல், அதாவது தமிழில் பேச வேண்டும். எக்ஸாக்ட்லி. கேம் இப்போ ஒரு காலகட்டத்துல சுத்த தமிழ்ல பேசுறது கொஞ்சம் லைட்டா கஷ்டமான விஷயம் தான் இல்லையா? நம்மளுக்கே தெரியாம டக்குன்னு ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம கூட பேசுறதுக்காக லைன்ல லைட்டா கொஞ்சம் விலங்க பிடிச்ச கார்த்திக் இருக்காரு மதுரையில இருந்து. வணக்கம் கார்த்திக். வணக்கமுங்க. என்ன டக்குன்னு நல்ல நல்லபடியா மாறிட்டேன். ஆமாங்க. சரி, அப்ப கேம் விளையாட ரெடியா? நீங்க தயாரா?
நான் தயாராக உள்ளேன் அம்மா. அம்மாவா? கரெக்ட் தான். சரி, ஓகே. தொடங்கட்டும் கேம். முதல் கேள்வியை ஹாசினி அவர்கள் கேட்பார். தவறு, என்னுடைய பேர் இன்று. விஜயா. உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல என்ன வச்சிருக்கீங்க? எனது வீட்டு 2 செகண்ட் மேல யோசிக்க கூடாது, அப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. எனது வீட்டு குளிர்சாதன பெட்டியில் கேரட், தக்காளி போன்ற சில கேரட் என்பது தமிழ் வார்த்தை. ஹலோ, குளிர்சாதன பெட்டி என்பது ஏசியே குறிக்கும் அல்லவா? ஃப்ரிட்ஜ் என்பதற்கு தமிழ் வார்த்தை தெரியவில்லையா? அப்படியும் நாம் வைத்துக் கொள்ளலாம். சரி, அப்படியே வைத்துக் கொள்ளலாம். சரி, இன்னைக்கு காலைல மொபைல் எடுத்த உடனே அலாரம் எத்தனை மணிக்கு வச்சிருந்தீங்க? நான் காலை வகுப்பிற்கு செல்வதால் காலை 7:50 மணிக்கு நான் அது நான் வைத்திருந்தேன். எதை வைத்திருந்தீர்கள்? அது ஐயோ பாவம் தம்பி. ஒலி எழுப்பும் கருவி. ஒலி எழுப்பும் கருவி. அடே, அவரு ரைட்டரு. இத பாருங்க, இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அவர் ஒரு கேரக்டர் ஆயிட்டாரு, ஒரு கேரக்டர் மாறிட்டு வராரு. அது அலாரம் வந்து அலாரம் அப்படியே அந்த மாதிரி ஒரு பயங்கர கண்டிஷன் ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் கார்த்திக், மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களோட பேசினதுல. ஓகே. பிரதீப், நான் அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க நான் சொன்னது. அவர் மறந்தாலும் நான் எடுத்து குடுக்கறேங்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஹவுஸ் டீலிங்கா, நீங்க இதை பத்தி ஒன்னும் பெருசா டென்ஷன் ஆயிக்க வேணாம். நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா, இன்ஃபேக்ட் நாங்க வந்து நாட் ஜஸ்ட் ஆன் ரேடியோ, ஃபேஸ்புக் லைவ்ல கூட இந்த ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். சுத்த தமிழ்ல பேசணும், வச்சு செய்யலாம், ஜாலியா இருக்கும். 800-1065 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். மெலிபாய் போலீஸ் ஆயினும் அந்த படத்துல ஒரு பாட்டு வந்துண்டല്ലോ. இந்த பாட்டு செம கியூட்டான ஒரு பாட்டு. அது இருக்கா? இந்த லிப்ஸ்டிக் எப்படிதான் போட்டிருக்கீங்க? ஒரு மாதிரி வாழ உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க? லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்களா? போட்ட மாதிரியே தெரியல. இயற்கையிலே நம்மளுடைய இல்ல, நான் பாட்டு அணைச்சு 2 மணி நேரம் ஆகுது. நம்ம கேமுக்கு போனோம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆனா கேம் சான்ஸே இல்ல. செம ஜாலியா இருக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலி இது வந்து நம்ம செம ஃபன்னியா எடுத்துட்டு போறோம். பட் ஒரு சில சிம்பிளான வார்த்தை கூட நம்மளுக்கு தமிழ்ல அர்த்தம் தெரியல அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு தான். நாளைக்கு திருப்பி மறந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 1 வீக் அப்புறமா அப்படி அதே கேம் விளையாடினா தான் அடுத்த ஃபீலிங் வரும் நம்மளுக்கு. அருண் கேட்டிருக்காரு, சரோஜா தேவி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா சந்தேகம் என்னன்னு கேட்கல. அதனால அவருக்கு அதுக்கு டைம் கொடுப்போம். சரி, எனக்கு ஹாசினி சூப்பர் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. பிரதீப் doing great work, keep up. Thank you so much. Sama Sajid, I'm a daily viewer from Kerala. You guys are awesome. Hasini Anjana looking cute today. Sorry Pradeep, உங்களை பத்தி சொல்லல. Pradeep, நீங்க என்ன ஜெமினி கணேசன் அப்படின்னு பல்ராஜ் கேட்டிருக்காரு. நானும் அதே கேள்விதான் மேக்கப் பண்ண கேட்டேன். நம்பணும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல சம்பளம் கொடுக்க மாட்டேன். நம்பிக்கையே நீங்க எப்படி என்ன? ஆமா நாங்க நம்பிட்டோம் அவர் ஜெமினி கணேசன் அப்படிங்கறத. ஹாய் KR விஜயா பேத்தி, சூப்பர் சாரி ஹாசினி. நன்றிகள் ஜி. ஹாசினி மேடம் மண்டையில யாரு ஸ்பீக்கர் வச்சது? அது வச்சு விட்டாங்க. ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, வச்சு விட்டுருக்காங்க. பட் they are so talented. நான் எதிரே பார்க்கல. பை ப்ரொஃபஷனல் அவங்க வேற ஒரு ப்ரொஃபஷனை சார்ந்து என்னையே மாறு வேஷத்துல மாத்திட்டாங்கன்னா பாத்து. இது கூட பரவாயில்ல. கிறிஷ் தான் மிகப்பெரிய உலக சாதனை. ஆசம்ல. நான் யாரும் நினைச்சேன் சார் கிறிஷ் இல்ல நான் தான் அது எது அந்த மாதிரி. அனைவருக்கும் ஆழிப்பெருக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அதே வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அதே வாழ்த்துக்கள். இன்பம் பொங்கட்டும், செல்வம் செழிக்கட்டும். அப்படியே 1960க்கு போன மாதிரி ஒரு ஃபீல். ஆர்ஜே பிரதீப் கீப் இட் அப் சூப்பர் அப்படின்னு. ஹலோ, இந்த ஃபீலை கொண்டு வந்தது ஆர்ஜே அஞ்சனாவும் ஹாசினியும் கூட தான். எங்களையும் புகழலாம். நன்றி. அவருக்கு ஸ்டமக் பர்னிங் என்பதை வயிற்றெரிச்சல் என்று தமிழில் கூறுவோம் அல்லவா? அதுதான். நான் இன்னொரு நெக்ஸ்ட் கமெண்ட் படிப்பேன். பட் நீங்க அதுக்கு வந்து சிரிக்க கூடாது. இந்த பஃப் வச்ச கை பார்த்தா என்னன்னு தெரியல, அவருக்கு இப்படி தோணி இருக்கு. சத்தமா படிச்சிடாதீங்க. இப்படி தோணி இருக்கு. கரெக்ட். இத வந்து என்னமா நோமா, திஸ் இஸ் நாட் ரைட். என்ன அன்பேண்டா நீ. ஹாசினி அஞ்சனா பிரதீப், வாவ் காஸ்டியூம் சூப்பர். சாமஜி ஹைஃபை கொடுத்துக்கோங்க. சாரி, கையை அடிக்கவும். என்னது வேண்டாம். இந்த கையை தட்டவும் நிறுத்திக் கொள்வோம். நெக்ஸ்ட் கோபால். ஹாசினி கோபால் டயலாக் பேசுங்க. ஐயோ அதே சரோஜா சாரி மெய்யம்மை என்ற ஒரு பெண் ஜாயின் செய்துள்ளாள். அவருக்கு ஹாய் சொல்லலாமே. உங்களின் பெயர் மிகவும் அழகாக உள்ளது. நாம ஒரு காலை எடுப்போம். என் பெயர் போலவே உங்களது பெயரும் இனிமையாக உள்ளது மெய்யம்மை. இணைந்ததற்கு நன்றி. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. லட்சுமணன், சாரதா நேஷனல் பெயிண்ட். சாரதா நேஷனல் பெயிண்ட்ஸ்ல இருந்து லக்ஷ்மண், கேம் விளையாட தயாரா நீங்க? தயார். ஓகே,
உங்களின் நேரம் இப்போது தொடங்குகிறது. வணக்கம் லக்ஷ்மணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வெரி குட். என்னமா எங்க வேலை செய்றீங்க? என்னவா இருக்கீங்க நீங்க? நாங்க இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சொல்லுங்கள். இல்ல போனுக்குள்ள மொபைல் மொபைல் வச்சிருக்கீங்களா? மிகவும் அருமை. அற்புதமாக உள்ளது இந்த ஒரு விளையாட்டு. வெரி நைஸ். தேங்க்யூ. லக்ஷ்மண் ஜி வந்து பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த காலர் கிட்ட போய் பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பெயர்? சரவணன். சரவணன், கேமை விளையாடலாமா? விளையாடலாமே. ஆஹாம், சரவணின் நேரம் இப்போது தொடங்குகிறது. அதே அந்த ஒரு ஒரு மாடுலேஷன்ல ஒரு ஃபீல் கொடுக்கலாம் என்றுதான். ஓ, இந்த மாடுலேஷன் அஞ்சனாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரவணன்? பிடிச்சிருக்கு. அஞ்சனா ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆஹா, அஞ்சனா ப்ரோக்ராமா? அது ஒரு ஆங்கில வார்த்தை அல்லவா? அவருக்கு இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆகல. தங்களின் நேரம் தொடங்குகிறதுன்னு நீங்க தான் சொன்னீங்க அஞ்சன். இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகுது சரவணன். ஓகே, கேர்ஃபுல்லா விளையாடுங்க. காப்பாத்துறாங்களா அஞ்சனா? சம்மடி வாங்க. யாருகிட்ட Okay, சரவணன் சம்மா போய் பாவம். கம்மி கணேசன் வேஷமா தான் போட்டுக்கிறானா? யார் தெரியல. யாருன்னு யார் லெஃப்ட் விட்டா ரைட் சரி சரி, கேரக்டருக்குள்ளே வரவும் ஜெமினி. மன்னிக்க வேண்டும். சரி, சரவணின் நேரம் இதோட தொடங்குகிறது. ஓகே 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 மறுபடியும் நீங்கள் அவுட் ஆகி விட்டீர்கள். நீங்க வந்து நம்ம உஷார் பார்ட்டி. நாங்க எப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிருவேன் அப்படின்னா யூ கேன் கால் us 800-1065 நீங்க கால் பண்ணலாம். உங்க கால்காக இங்க நாங்க காத்துட்டு இருக்கிறோம். அப்படியே நீங்க ரேடியோ பக்கமா போனீங்கன்னா உங்களுக்காக இன்னும் சில நொடிகள்ல லிட்டில் ஜான் படத்துல இருந்து பாடவா அப்படிங்கிற ஒரு செம்மையான பாடல் கொடுக்க போறோம். எனக்கு பாட்டு விட உங்கள்ட்ட பேசுறதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் இன்னும் 10 நிமிடங்களில் உங்களுக்காக செய்திகள் வரும். செய்தி வாசிப்பாளர்கள் தயாரா என்று பார்த்து விடலாம். நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன். நீங்கள் கண்டினியூ செய்யுங்க. I'll just be back. ஏய், என்னது இது ப்ளூ கலர்ல இல்லையா? வந்தேன் நான். சாரி. அப்பொழுது அப்போ வேற ஒரு கேரக்டர் வருகிறது. வேண்டாம் தங்களது வாய்களை கொஞ்சம் அடக்கிக் கொள்ளுங்கள். ஆமா, நான் போய் செய்திகளை பார்த்து விட்டு நம்ம கூட கிரி ஸ்ரீனிவாசன் என்று ஒருவர் ஜாயின் செய்துள்ளார். வணக்கம். And பிரதீப் அவர்களின் ரசிகன் நான் அப்படின்னு வாசுதேவன் சொல்லிருக்காரு. வாசுதேவன், நன்றி வாசுதேவன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஸ்ரீ வந்து பிரதீப் செம்ம அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்ரீ, ஓ அந்த ஸ்ரீயா? யா, ஓகே. தேங்க் யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பாடல் வருது. அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டுறீங்களா? Do you want to listen to it? லிட்டில் ஜான் படத்துல இருந்து இந்த பாட்டு உங்களுக்காக. இதுல வந்து சுவாமிஜி அப்படின்னு ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர், செமையா இருக்கும். சமஜாலியா இருக்கும் அந்த படம் பாக்குறப்போ. தியேட்டர்ல போய் பார்க்கணும். ஆமா, தியேட்டர்ல போய் இந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஓகே, பார்த்தோம். நம்ம அடுத்த காலரை சூஸ் பண்ணிடலாமா? Of course, yes, we have to talk to them. ஐயோ, மன்னிக்க வேண்டும். ஹலோ வணக்கம், உங்களது பெயர்? வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, பெயர் சொல்ல மாட்டீங்களா? செல்வி பேசுறேன். செல்வி நல்லா இருக்கீங்களா? செல்வி நல்லா இருக்கேங்க. ஓகே, கேம் விளையாடலாமா செல்வி? விளையாடலாமே. நான் எப்படி இருக்கேன்னு பாத்தீங்களா செல்வி? பார்த்தேன். பாத்தீங்களா? சூப்பரா இருக்கீங்க. சரி, நான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். வந்து நான் வந்து ஒரு இந்த தரச்சி தான். டெய்லி நான் உங்க இது பார்த்துட்டு இருக்கேன், லைவ் பார்த்துட்டு இருக்கேன். வெரி ஸ்வீட், தேங்க்யூ. அப்ப வந்து நான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவு ஜாலியா இருக்கு, டெய்லி வந்து சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கு சொன்னாங்க, ஒரு நிமிஷம் இரு, நீ அவங்கள்ட்ட கேளு, நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன், நீ அங்க சம்பளம் ஒண்ணுமே தர வேணாம், டெய்லி போயிட்டு வந்தா கூட எனக்கு நிம்மதியா இருக்கும்னு. அவர் பிரச்சனை எங்க கிட்ட கட்டலான்னு பாக்குறாரா? அதெல்லாம் செம்ம. இந்த மியூசிக்லாம் இப்ப போடக்கூடாது. அவர் மட்டும் எஸ் ஆகலான்னு பாக்குறாரா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க அங்க இருந்தே பாருங்க, நாங்க இங்கே இருந்துக்கிறோம். அதுக்காக எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. எனிவேஸ், தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்க ஆத்துக்காரர் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. அவரோட பேரு ராமதாஸ் அவர்கள். ஓகே, கேமுக்கு போயிடலாமா? ரெடியா? போலாம். ஓகே, சோ செல்விக்கான நேரம் தொடங்குகிறது. செல்வி, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? போக்குவரத்து அலுவலகத்தில் வேலை. சரி, மெட்ரோ எல்லாம் போவீங்களா நீங்க? என்ன கேக்குறீர்கள்? விளங்கவில்லை, புரியவில்லை. மெட்ரோல போவீங்களா? மெட்ரோ ஸ்டேஷன்? இல்ல, போறதில்ல. இல்ல, போறது இல்ல. கடைசியா எந்த மெட்ரோக்கு போனீங்க நீங்க? இல்ல, அதுல எல்லாம் போறதில்ல. மகிழுந்துல மட்டும்தான் போறது. மகிழுந்துல மட்டும் தான் போறதா? நீங்க எந்த பிராண்ட் மகிழுந்து வச்சிருக்கீங்க? இல்ல, எத்தனை வருஷமா நீங்க மகிழுந்து வச்சிருக்கீங்க?
நாங்கள் ஒரு 15 வருடங்களாக. சரி ஓகே. வீக்கெண்ட் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னும் ஒன்னும் முடிவாகவில்லை. இன்னும் ஒன்னும் பிளான் பண்ணவில்லை. சரி என்ன சமைச்சீங்க இன்னைக்கு நீங்க? வாழைத்தண்டு துவையல். ஓகே. சொரைக்காய் கூட்டு. சரி நீங்க நான்வெஜ்ஜா வெஜிடேரியனா? நாங்கள் காய்கறி மட்டுமே உண்பவர்கள். காய்கறி மட்டுமே உண்பவர்கள். இந்த இலைத்தழை அதை மட்டுமே கொறித்து கொண்டு வாழ்கிறீர்களா? சரி ஓகே சொல்லுங்க செல்வி, உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு நீங்க செய்யறதுல எது? காலிஃபிளவர்ல சொல்லணும் சரியா? இல்ல அது நல்லதுல கல்லு வரும்னு சொல்லிட்டு வேணான்னு நாங்க சமைக்கிறது இல்ல. கல்லு வருமா? காலிஃபிளவர் சாப்பிட்டா கல்லு வருமா? ஆமா, மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்படியா? உங்க மருத்துவர்கள் அறிவுறுத்திய காரணத்தினாலே நீங்க வந்து காலிஃபிளவர் எல்லாம் சாப்பிடுறது இல்லை சார்? ஆமா, சாப்பிடுறது இல்லை. சரி 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 சரி. டெய்லி ஈவினிங் வந்த உடனே உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பேசுற 2 வார்த்தை என்னவா இருக்கும்? எப்படி இருக்கு? ஏன்னா தலைவலி அடிக்கடி வரும், அதனால நல்லா இருக்கியா, ஒன்னும் தலைவலி இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே சூப்பர். சோ காலையில போகும்போது என்ன சொல்லுவாரு கடைசியா? காலையில போகும்போது என்ன, குழந்தைகள் வரும்போது சமைத்து வச்சு விடு, இல்லைங்களே எனக்கு அழைத்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அழைத்து செல். சரி ஓகே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. பாருங்க சூப்பர் பா, செம. நான் 2 இடத்துல நீங்க மாட்ட பாத்தீங்க. ஒரு இடத்துல பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லி மாட்ட பாத்தீங்க. இன்னொரு இடத்துல வந்து டாடா பாய் இல்ல அதான் மாட்ட பாத்தீங்கன்னு தான் சொன்னேன். அதைத்தான் ஆட சொல்றேன். சிறப்பா பேசுங்க செல்வி. தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்க பேருக்கு ஏத்த மாதிரியே நல்ல தமிழ் வளம் உங்ககிட்ட இருக்குது. எப்பெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியது பாரு. சரி செல்வி, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வின்னர். உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்? எனக்கு என்ன மகனுக்கு பிடிக்கும், அதனால வந்து இப்ப சாதாரணமா பேசலாம்ல. சாதாரணமா பேசலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஊதா கலர் ரிப்பன். ஓகே, ஊதா கலர் ரிப்பன். சரி இந்த பாட்டு தமிழ்ல சொல்லுங்களேன் பாப்போம். ஊதா கலர் ரிப்பன். ரிப்பனுக்கு தெரியலையே தமிழ்ல. சூப்பர் சூப்பர், தப்பிச்சிட்டீங்க. ஊதா கலர் பட்டி. ஊதா நிற பட்டி. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பரவாயில்ல, உங்க மூலமா ஒரு வார்த்தை தெரிஞ்சாச்சு. வெரி சரி, வெரி தேங்க் யூ சோ மச் செல்வி. தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சிகள் கேளுங்க, உங்களுக்காக தான் அடுத்த பாடல் வரப்போகுது. ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச். செல்வி மாதிரி நீங்களும் பேசணும் அப்படின்னா வெரி சிம்பிள். 800-1065 கால் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க வந்து பயங்கர அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெட்ரோ ஃபீல். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நானும் ஹெட்போன்ஸ் ரொம்ப நேரமா மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடியவே இல்லையே பிரதீப், என்ன செய்வது? ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுங்களேன். ஹெட்செட் மாட்டதுக்கு அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. வந்தீங்கல்ல, கெட்டப் பயங்கரமா இருக்குன்னு ஜாலி பண்ணீங்கல்ல, அதுக்கு இதெல்லாம் சும்மா கொடுப்பாளா? அஞ்சு தான் ரொம்ப அழகு அப்படின்னு அரவிந்த் சொல்லிருக்காரு. தேங்க்யூ அரவிந்த். அரவிந்த், ஏன் என்ன விட்டீங்க நீங்க? என்ன நீங்க அழகா இல்லன்னு நினைக்கிறேன். அப்படியே அரவிந்த். சரி, இப்ப நீங்க கால் பண்ணலாம் 800-1065க்கு. அடுத்தவங்களுக்காக செய்திகள் வரப்போது. என் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பாட்டுல ஊதா கலர் ரிப்பன் அப்படிங்கிற பாடலும் வரப்போது. இந்த சீட்டுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அந்த ஃபீலிங்ஸோட ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுவோம். இந்த சீட்டுக்கு வர்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்க போகுது? இத பாருங்க, நீங்க வந்து வீடியோ மட்டும் பாத்துட்டு இருக்க கூடாது. வீடியோ எதுனால உங்களுக்கு பிடிக்கும், ரேடியோ கிளி எதனால உங்களுக்கு பிடிக்கும்ன்றத அப்படியே ஒரு வீடியோ எடுத்து இந்த ரேடியோ கிளியோட Facebook பேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, முகப்புத்தக பேஜ், முகப்புத்தக பக்கம், அதுல வந்து நீங்க வந்து இன்பாக்ஸ் அனுப்பி விட்டுருங்க. நான் சொன்னது புரிஞ்சது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஏன் உங்களுக்கு ரேடியோ கிளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை நம்மளோட உங்க போன்ல அழகா ஒரு வீடியோவா செஞ்சு Facebook ரேடியோ கிளி பேஜோட இன்பாக்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அதுல இருந்து ஒருத்தரை நாங்க சூஸ் பண்ணி, எப்படி தாமரைக்கண்ணன் வந்துட்டு போனார் அந்த மாதிரி ஒருத்தரை நாங்க சூஸ் பண்ணி பிரதீப் சூப்பர் அப்படின்னு சொல்லி இருக்காரு. தேங்க்யூ. அவரை வந்து சிறப்பாக செய்து விடுவோம் இல்லையே அப்படின்றத வந்து ரொம்ப சந்தோஷமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அடுத்து இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் ஒரு பாடம். Very nice looking your voice everything. சரி ஓகே, நம்ம ஒரு காலர் அட்டெண்ட் பண்ணுவோம். அப்படியே காலர் எடுத்துறோமா? ஓகே, அப்படியே நேரா போய் பேசிடுவோம் உங்ககிட்ட. ஹலோ வணக்கம், யார் பேசுறது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜி, போன் எடுத்தா இன்னார் பேசுறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? முன்னாடியே சொல்லிக்கிறேன், நான் முகமது பாசித் அபுதாபில இருந்து பேசுறேன். ஓகே பாசித், அப்படியே இருங்க, நம்ம ரேடியோல பேச போறோம். சரியா? கேட்க கேட்க ஜாலி. இந்த ப்ரோகிராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/ரேடியோ கில்லி. அப்போ 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா ஃபன்னா.
ரெட்ரோ தீம்ல இங்க உட்கார்ந்து சூப்பர் ஜாலியா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கூட இப்ப FB லைவ்ல செல்வின்னு ஒரு நேயர் வந்தாங்க. ரொம்ப அழகா இந்த கேமை விளையாண்டாங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அதாவது சின்ன ஒரு ஆங்கில வார்த்தை கூட கலக்காம அவ்வளவு சிறப்பா ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மேல அவங்க வந்து தமிழ்லயே சுத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெரி ஸ்வீட். சோ செல்வியோட மகளுக்காக தான் அடுத்த ஒரு பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இருந்து வரப்போகுது. எனக்கும் இந்த விளையாட்டை விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அஞ்சனா அப்படின்னீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க. அப்படியே நீங்க லைவ்ல மூழ்கி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி இன்னொரு போன் எடுத்து 800-1065 ஒரு கால் பண்ணுங்க. அஞ்சனா, பிரதீப், ஹாசினின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்ல அப்படியே தாறு மாற உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். சோ நம்ம கூட ஒரு காலர் இருக்காரு இப்போதைக்கு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க ஜி. என் பேர் நம்பியார். நீங்க போட்டு வேஷம் போடுறீங்கன்னா என் பேர் நம்பியார். ஓ, உங்க பேர் நம்பியாரா? நம்பியார். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு கதவை திறந்து உள்ளுக்குள்ள வந்து ஜெய்சங்கர் வந்துட்டாரு. சாலையோரத்தில் நாங்க தானே கில்லி. ஜெய்சங்கர் வந்து விட்டார். வணக்கம் ஜெய்சங்கர் அவர்களே. நமஸ்காரமா. நமஸ்காரமா. ஹே பேபி. ஓ, நீங்க ஒரு கவுபாய் ஜெய்சங்கரா? கவுபாய் இல்ல, இப்போதைக்கு கோட் பாய். உங்களுக்கு நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாரு ஜி. நீங்க ஜெய்சங்கர் அவர்கிட்ட பேசுறீங்களா? பேசுங்க, என்ன வேணும் பேசுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குது? எனக்கு முதுகு சைடு பின்னாடி வலிக்குது. முதுகு சைடு பின்னாடி வலிக்குதா? லாங்கா ஒரு ஸ்டிக் வாங்கி சொரிஞ்சுக்கிட்டு படுத்துக்கங்கம்மா. ஓகேம்மா. ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து இப்ப அடுத்து என்ன பாட்டு இருக்கு? அடுத்து என்ன பாடல் பாத்தீங்கன்னா செல்வின்னு ஒருத்தவங்க ரொம்ப அழகா தமிழ் பேசினாங்க, ஆங்கில வார்த்தையே கலக்காம. அவங்களுக்காக அவங்களோட மகளுக்காக வந்து நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இருந்து ஊதா கலர் ரிபன். அட்டகாசம் அட்டகாசம். சோ இப்ப நான் உத்ரா நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு நீங்க Facebook லைவுக்கு வந்தீங்கன்னா குபு குபுன்னு பாக்கலாம். குபு குபுன்னு. ஓகேயா? சோ எல்லாரும் உடனே ரேடியோ கில்லியோட Facebook லைவுக்கு வாங்க. இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. ஏன் ஜெய்சங்கர் பேசுறாரு? வேணாம், கிளாக் பாருங்க. எஸ், பாத்தலாம். அப்படியே தூக்கி விடலாம், கவலை வேண்டாம். ஏய், நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு காமிக்கிறேன். சார்லி சாப்ளினோட வேற ஒரு ஏய் நோயா தர அப்படிங்க வரீங்களா சார்? பயங்கரமா இருக்கு சார். போடுங்க. ஏய், இதெல்லாம் கயிற்றில் கர்ச்சீப் கட்டுவது ஒரு சாதனையான ஒரு வேலை. அதை இப்ப கட்டுவோமா எல்லாரும் முன்னாடி? அனைவரும் செய்வோம், அனைவரும் செய்வோம். உங்களுக்கு செய்வோம், உங்களுக்கு செய்வோம். சரி, இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. ஏரிஜியா அது நான். ஓ சரி சரி. ஜெய்சங்கரா நம்பியாரா? அந்த டவுட் நம்பியார் கரெக்ட்ல. நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுங்க. மாடசாமி. மாடசாமி. ஏய் ஜம்போ. ஐயோ ராமு ராமா ஹீரோ. நீங்க அப்படியே எம்ஜிஆர் மாதிரி சவ 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 சவன்னு இருக்கீங்க. நான் கருப்பு எம்ஜிஆர். ஐயோ அது நாக்கப்பு பெரிய காமிக்காதீங்க, பெரிய பேசாதான் ஆயிடும். நீங்க கருப்பு எம்ஜிஆர்னா நீங்க இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறீங்களா? நான் அரசியல் பேச மாட்டேன். பொதுவா இந்த மாதிரி பெண்களுக்கும் தாக்குவதற்கும் என்னை பத்தி தெரியும். நான் நிக்கணும்னு அவசியமே இல்லை. சாதாரணமா ஓட்டு போடுறேன். ஏன்னா அவரோட கடமை கண்டியோ கட்டுப்பாடு. நாங்க 3 பேர் தான். அது நீங்க நம்பியா நினைச்சேன். அதனால கதாநாயகன் வாடா படம் கூப்பிடுறேன். வாங்க எங்க அண்ணா அண்ணா வாங்க. சாதா கணேஷ் ஜெமினி கணேசனான கதை அப்படிங்கிற மாதிரி அட்டகாசம். சூப்பரா இருக்கீங்க. எல்லா திருநூல்களையும் புடிச்சிட்டு நான் வந்து துப்பாக்கி வச்சிருக்கேன். டுமில் 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 துப்பாக்கி. ஜெய்சங்கருக்கு ஒரு பாணி இருக்கும். ஆக்சுவலா ஃபைட், அந்த ஃபைட் நம்ம ட்ரை பண்ணுவோமா? அந்த எக்ஸர்சைஸ் ஃபைட் தெரியுமா? எனக்கு தெரியாது. எப்படி தெரியுமா? First karate. Okay. Yeah, I know. Come on, do the woo. இது Y. முதல்ல இது வெச்சது X. இது Y. Actually இது வேற ஸ்டைல். என்ன? இது வந்து 1960ல வந்த ஸ்டைல் இது. எக்ஸாக்ட்லி. அதுக்குள்ள ஒரு பூ இருக்கு. அதை எவனா காமிச்சீங்க? பூ போட்ட ஜெர்மனி ஸ்டைல். தாவணி. இது ஜெர்மனியின் ஸ்டைல். ஜெர்மனியில்
சார் நீங்களே பார்க்க ஒரு பூ மாதிரி இருக்கீங்க சார். நான் இப்போ ஒண்ணு பண்ணேன், நீங்க அதை நோட்டீஸ் பண்ணவே இல்ல. ஆசாசியா வளர்த்த முடியெல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டாங்க சார். சூப்பர் சார் நீங்க. சரி இப்ப கேம் விளையாட போறோம். என்ன கேம் தெரியுமா? சொல்லுங்க. அதாவது நீங்க நம்ம ரெட்ரோல இருக்கிறோம் அப்படின்னா தமிழை மறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால ஆங்கிலம் கலக்காம அவங்க எல்லாம் நம்ம கிட்ட பேச போறாங்க. நம்ம வந்து ரொம்ப அதை கொலோக்கியல் ஆக்கிறதுக்காக நம்ம ஆனா அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படத்துல வந்து அது என்ன பூதம் படம், மை டியர் பூதம். அந்த படத்துல வந்து ஹீரோயிங்க லட்சுமியா கேஆர் விஜயா இல்லையா? கேஆர் விஜயாவா? இருங்க அப்பதான் நான் என்ட்ரி கொடுக்கணும். அவங்களை கேவலப்படுத்துறதுக்காக ஒரு பாயிண்ட் இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோ எவே ஃப்ரம் ஹியர் அப்படின்னு நிஜமா அந்த சீன் எடுத்து பாருங்க. அவங்க வந்து ஜெய்சங்கர் வந்து அந்த படத்துல வந்து நீ போயிரு, நீ ஏமாத்துற, நீ உனக்கு நியாயமான டேலண்ட் இல்ல, நீ ஏதோ பூதத்தை வச்சுதான் ஏமாத்து வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லும் போது கண்டுபிடிச்சிடும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கோ எவே, போயிடுங்க சங்கர் போயிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கோ எவே ஃப்ரம் ஹியர் அப்படின்னு. அது அப்படியே கேட்டுனே இருக்கும் படம் ஃபுல்லா. அப்படியே அவர் அப்படியே நடந்து போய் இப்படி ஒரு இடத்துல நிப்பாரு, கோ எவே ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்றோம். சோ மாத்திரம் இல்லாம பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் அந்த காலத்துல பாட்டுகள் எல்லாம் இருக்குல்ல. ஆமா அந்த பாடல்கள்ல கூட டிஎம்எஸ் பாடல். ஆமா என்டிஆர் ரவிஜி அப்போ அந்த வரும்போது இடையில வந்து டிஎம் சௌந்தரராஜன் ஐ லவ் யூ அப்படிங்கிற சில பாடல்கள் அந்த மாதிரி ஆங்கிலம் அந்த காலத்திலும் இருந்தது, இந்த காலத்துல அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணி இப்போ அதான் ஓவர் ஸ்டைலா பழைய ஸ்டைல். அதுதான் அவரோட மேனரிசம். ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிட்ட பலூன் கொடுத்து ஏன்டா கேவலப்படுத்துறீங்க? அண்ணனோட மரியாதை என்ன தெரியுமா? நான் ஒரு சரோஜா தேவி. நான் ஒரு சிந்து. நீங்க சொன்னால் தான் எங்களுக்கு தெரிகிறது. கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பாட்டுக்கு வந்து எல்லா ஹீரோயின்ஸும் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஜெய்சங்கர் ஒரு ஃப்ரேம்ல இருக்கிறார், ரவிச்சந்திரன் இருக்காரு, ஜெமினி கணேசன், சரோஜா தேவி எல்லாரையும். இப்ப ஜெய்சங்கர் எப்படி ஆடுவாரு முதல்ல சொல்லி கொடுங்க. எம்ஜிஆர் ஸ்டெப்லயே போட வச்சு. எம்ஜிஆர் பாட்டுக்கு எம்ஜிஆர் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் தூரத்துல இருந்து இப்படியே ஓடி வரும். ஆமா எம்ஜிஆர் பாட்டு எடுக்க சொன்னா ஜெய்சங்கர் எப்படி ஓடுவார்னு அண்ணன் சொல்லி கொடுக்குறாரு. ஓ அப்படியா? ஆமா சார், திருடனை தடுத்துக்கிட்டு ஒரு பக்கமா சாஞ்சுதான் ஓடுவார் அவர். சார் இது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபார்முலா ஆச்சு சார். ஓகே ஐ வில் ட்ரை. இதுலயே நீ எம்ஜிஆர் ஸ்டைல் செஞ்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்படி நடந்தா இத்தனை ஹீரோஸ்களை கொண்டு வந்துட்டு வந்து ஒரு வைட் ஆங்கிள் கொடுக்க முடியலையே. வைட் ஆங்கிள் ஆடி பாடி ஓடி விளையாடி நிறைய ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், எல்லாமே அடக்கம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி இதுல என்ன இருக்கு? ஓ இதுல இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குடா தம்பி. சரி போஸ்ட் பாக்ஸ் மாதிரி. ஏன்னா இவர் சிஐடி சங்கர், அதனால ஏதாவது இருக்குன்னா எடுத்துறாத. இருந்துச்சுன்னா ஏதாவது எடுத்துலாம் தான் பார்த்து எதுவும் வைக்கல. யாம் பெற்ற இதுதான். ஆமா ஓகே. இது ஆக்சுவலா இந்த ஃபார்மேட்ல. எஸ் ஐ காட் இட். எஸ் ஐ டிட் நாட் கெட் இட். You did not get it. பேசாம பாடிடா. பாடிடவா நானு? ஐயோ ஓடிடவா நானு? இல்ல என்ன பாட்டு இருக்கு? கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை தான நான 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 ஏய் தன்ன நான நான நானடா தன்ன நான 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 தான நானடா தான நான 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 நானடா அரே வானிலே ஜெய்சங்கர் அரே வானிலே ஒரே ஜீவன் உரிமை கீதம் பாடுற நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் கொஞ்சம் நம்ம நம்பியார் சாருக்கு சீட் எடுத்து கொடுத்தேன். நான் வந்து நான் வேற ஜெய்சங்கர்ல என்ட்ரி கொடுத்துட்டேன். அதான் வந்ததுமே கை கொடுத்தாங்க ஜெய்சங்கர். எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு திறமைசாலி. இந்த என் மண்டபத்துல ஹெட்போன்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை இல்ல இல்ல நான் சிம்பிளா சொல்லி தரேன். இது வந்து கிடையாது. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாட்டி நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். இல்லை நான் இப்படியே வைத்து விடுகிறேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேனே, தமிழ்ல சாதாரணமா எந்த ஒரு ஆங்கில சொல்லுமே இல்லாம பேசுறது சாதாரண விஷயம். அதுதான் நமக்கு சிரமமாக உள்ளது. யாரங்கே அவனை அழைத்து வாருங்கள். ஒற்றனை கூட்டி வாருங்கள். ஒற்றனை கூட்டணும்னா 2-3 பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. எஸ்
இருந்து அஞ்சனாவோட 1 2 3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரெட்ரோ 3ல 2 மணி அடிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு என்ன நடக்க போறோம் ஓகேவா? சோ நம்ம கொஞ்சம் கொலோக்கியலா அவங்கள குழப்புவதற்காக சில ஆங்கில வார்த்தைகளை அங்கங்க தெளித்து விடுவோம். சரி, நான் அதுக்கு வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். சரியா? நீங்கள் தானே அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க தானேங்கிறது கூட நல்ல தமிழ் தான். வழக்கு தமிழ்லயே பேசலாம். ஆனா ஆங்கிலம் கலப்பு இல்லாம பேசினா ரொம்ப சிம்பிள் ஆச்சு. போலாம் போலாம். சோ இப்போ நம்ம வந்து மொத காலர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். குறைந்த அளவு ஊட்டச்சத்து இருக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதனால இந்த வேக்சினேஷன்ஸ் அதெல்லாம் கரெக்டா கொடுத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட் வந்து குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷியஸா கொடுத்தோம்னா அதெல்லாம் நம்ம மீண்டு வந்துடலாம். சராசரியான ஊட்டச்சத்தை கொடுத்து சராசரிங்கிறது தப்புமா? சராசரிங்கிறது நார்மல். பெஸ்ட்டுக்குவா சரியான அளவு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அவர்களுக்கு நோய் தடுப்பு ஊசி போட வேண்டும். ஊசி போடணும்னா நான் சொல்ல வேக்சினேஷன் தானே சொன்னேன். நோய் தடுப்பு ஊசி, நோய் தடுப்பு மருந்து இப்படியே பக்கத்துல நின்று 2 to 4 சொல்லு நானே எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தா எப்படி? சரி, ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அருண் தமிழ். அருமையான தமிழ். சரி, அப்ப அடுத்து இப்போ நீங்க அதாவது ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். நீங்க அப்படியே Facebook லைவ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி குபீர் குபீர் என்று கொப்பளித்து கொண்டு சிரிப்பீர்கள். அந்த அளவுக்கு ஜாலியா ஒரு தீம் பேஸ்டு 1 2 3 இன்னைக்கு ஒரு நாஸ்டாலஜிக் தீம்ல நாங்க வந்து எல்லாருமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுருள் மீசையெல்லாம் வரைஞ்சு விட்டு. ஆமா, சோ இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டூடியோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே என் பக்கத்துல ஒரு நம்பியார் என்ன, எம்ஜிஆர் என்ன, கேஆர் விஜயா என்ன, நானே ஒரு சரோஜா தேவியா மாறிட்டேன்னா பாத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து வெள்ளை சட்டை போட்டு வந்தார் சும்மா, அவரை பார்த்து ஏவிஎம் சரவணன் சொல்லிட்டாங்க. சோ இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போது. சரோஜா தேவி ரெடியாகி விட்டேன், எம்ஜிஆரை அழைத்துள்ளேன், எம்ஜிஆர் அல்ல சிவாஜி கணேசனை அழைத்துள்ளேன், அவரும் ரெடியாக இருக்கிறார். இப்ப அடுத்து உங்களுக்காக புதிய பறவை படத்துல இருந்து அட்டகாசமான பாட்டு. இதுக்கு சரோஜா தேவியோ நம்ம சிவாஜி கணேசன் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. யாரெல்லாம் பாக்கணும் மாடர்னா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ வண்டியை டக்குன்னு ஓரம் கட்டிட்டு FB லைவ் ஆன் பண்ணுங்க. இதுல யார் சிவாஜி கணேசன்? அது இல்ல, எனக்கு அப்படி சொல்லி கூட்டின்னு வரல. அந்த வேஷத்துக்கு ஒரு மரியாதை எல்லாம் போச்சு. என்ன பட்டது? ஓ, ஆரம்பிச்சிட்டியா நீ? ஒரு ரொட்டேஷனா? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. நான் மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறேன். நான் அப்படியே என்ன பண்றேன், மரத்தை கொளுத்து பாட்டு போட்டிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணேன்? ஓ, உங்களுக்காக நாங்க கேமராவெல்லாம் ஆட்டுறோம், நீங்க ஆடுவீங்கன்னு பார்த்து. சிவாஜி எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு ஆடவும் தெரியாது. சிவாஜி கணேசன் எப்படி எல்லாத்துக்கும் ஒரே நட. கடைசியா இந்த வீட்டுல ஒரு வாட்டி போய் உட்காந்துட்டு வரேமா. சிவாஜில டான்ஸ் ஆட மாட்டாங்க. நடந்தே நம்ம வாழ்க்கை. ஆக்சுவலா அவர் நடந்துக்கு அவர் நேரம் இழைச்சிருக்கணும்னா. சௌத்ரி பண்ணுவார் சௌத்ரி. ஏய், நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஏய், வேற ஏதாவது சொல்லி கொடுங்க. கேஆர் விஜயா உங்களுக்கு சரோஜா தேவி மாதிரி பண்ண தெரியுமா? சி, சிவாஜி கணேசன் மாதிரி பண்ண தெரியுமா? ஏய், ஏசி ஏத்தி விடுங்கடா, கோட்டலாம் போட்டு வேருக்கு. முடிஞ்சிருச்சு. சிவாஜி கணேசன். ஏய், ஜெய்சங்கர் நான் ஃபார்ம் ஆகி வந்துகிட்டு இருக்கேன். ஏய், நான் ஆக்சுவலா ஜெய்சங்கர் மாதிரி 2 வாட்டி உன்னை சுட்டுருக்கலாம்னா பாட்டு முடிஞ்சிருக்கும் நிம்மதியா. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுமில் அவர் டுமில் சுட்டாரு. அவங்க சாவறதுக்கு அவங்க பறந்து போகுது. காலர் கிட்ட பேச
பேசலாம். காலர் கையர். கூடுங்க. அதாவது இந்த தீம் வரணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு அப்படிங்கிற இந்த சந்தேகம் உங்களுக்கு ஏன் இந்த நீங்க ஏன் அந்த ஜாலியா அந்த லுங்கி கீழ் கட்டிட்டு அந்த தீம்ல வரல அப்படிங்கிற அந்த விஷயத்த இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப அதனாலதான் இப்படியா அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நாங்க எதுவுமே காரண காரியம் இல்லாம பண்றது கிடையாது. கேஆர் விஜயா வாங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? உங்க பேர் சொல்லுங்க. குமாரே. கோக்கி குமாரே. சாதாரண குமார். இவர் தான் எஸ்கேங்கிறது. சரி, ஓகே சார். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேம் Facebook லைவ் பாத்துட்டு இருக்கீங்களா இல்லையா சார்? சரிண்ணே. அண்ணே, நான் ஒரு சூப்பரா ஒரு மேட்டர் சொல்றேன் சார், கேளுங்க சார். நான் வந்து சாதாரணமா பேசுவேன், நீங்க தமிழ்ல பேசணும். தமிழ் ஆளுமை உங்களுக்கு இருக்கா? தமிழ், ஆமா சார், தமிழ் ஆளுமை உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறேன். தமிழ் ஆளுமையே தெரியல. இருக்கா? ஓகே, சரி. நான் அப்ப வந்து சாதாரணமான இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி சாதாரணமான தமிழ்ல பேசுவேன். நீங்க அதை கொஞ்சம் கரெக்டான தமிழ் வார்த்தைகள் ஆங்கில கலப்பு எல்லாம் பேசணும். ஓகேயா? முயற்சி பண்றீங்களா? அதாவது வர வர இந்த பசங்க, சின்ன பசங்க எல்லாம் ஓவர் ஜபர்தஸ்தா பிஹேவ் பண்றாங்க. ஓவர் ஜபர்தஸ்தா பிஹேவ் பண்றாங்கன்னு 4 வார்த்தை இருக்கேன் ஜி. எழுந்து போடா ராஸ்க் அப்படிங்கிற சொல்றாரு சார். இதுவே தப்பு சார். சரி, இன்னொன்னு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஓகேயா? இது வேறயா? ஓகே, அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சரியா? அதாவது இதுல இன்னும் என்ன வார்த்தை சொல்லலாம்? நம்ம மைக் யூஸ் பண்றதுனாலதான் சவுண்ட் நல்லா லவுடா வருது. என்ன ஒரு தெய்வீக சிரிப்பையா உங்க சிரிப்பு, நாகேஷ் மாதிரி. நம்ம மைக் யூஸ் பண்றதுனாலதான் சவுண்ட் நல்லா லவுடா வருது. ஒலிபெருக்கினா ஸ்பீக்கர் தானே? ஒலிபெருக்கி யூஸ் பண்ணுவதனாலதான். யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டீர்கள். ஆங்கில வார்த்தையை பயன்படுத்திய அடுத்த புலவரை கூப்பிடும். ஆமா, உங்களை ஆட்டத்திலிருந்து நாங்கள் தூக்கி விட்டோம். அடுத்த புலவர். ஹலோ, தங்களுக்கு பதிவு வேலை வணக்கம் மேடம். மேடம், ஏன் ஜி கஷ்டப்படுறீங்க? நாமளா பேசுங்க, கொஞ்சம் ஃபார்முக்கு உத்தரா கூட்டு வந்துருவாரு. சரி, आपका नाम क्या है? எனது பெயர் எல்ஜே பாலன். எல்ஜே பாலன் என்பது கிரேக்க மொழியா? பாலன் என்று சொல்லி இருக்கலாம்ல. மன்னிச்சு விடுறேன் போ அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் சொல்லுவாரு. சரி, உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? அறியுமா? அது மலையாளம் வேணும் வந்து. சரி, நான் வந்து இப்ப பாரு மெட்ராஸ்ல இருந்து திருச்சி கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் இருக்கலாமா? ஒருவேளை உங்க வண்டியில் நீங்க போறதா இருந்தா இன்னைக்கு கூட்டணும். அதுக்கு நான் கேட்கல, நான் சொன்னது அப்படியே தமிழ்ல சொல்லணும் பர்ஃபெக்டா. மெட்ராஸ்ல இருந்து திருச்சி கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர். சென்னையில இருந்து திருச்சி செல்ல சராசரியாக 450 கிலோமீட்டர். கிலோமீட்டர் வந்து இதுவா? ஹிந்தியா? சொல்லுங்க. தொலைவு இருக்கு. சரி சரி, அதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கல. அடுத்து இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சும்மா சொல்லுங்க, கேட்கட்டுமா? நல்ல மொறுமொறுன்னு ஷார்ப்பா தோசை சாப்பிடணும்னா உங்க வீட்டுல கிரைண்டர் இருக்கணும். நல்ல மொறுமொறுன்னு அரைக்கும். ஷார்ப்பா நல்ல மொறுமொறுன்னு ஷார்ப்பா தோசை சாப்பிடணும்னா உங்க வீட்டுல கிரைண்டர் இருக்கணும். வரல. அப்ப தோசை மட்டும் வரணும்னு ஆசைப்பட்டா எப்படி? சூப்பரா. சரி, அப்பா எப்படியோ நான் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? மாவாட்டின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சூப்பர்மா. இங்க நீங்க இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க கண்டு கழிக்க அப்படியே வந்து சார் ஆரம்பத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்க விட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இதே வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். வீக்கெண்ட்ல உட்காந்து கெக்க என்று சிரிக்கலாம். ஓகேயா? இப்போ வந்து நம்ம வந்து திரு ஹாசினி என்கிற வைஜெயந்தி மாலா கேஆர் விஜயாவை நம்ம வந்து உட்கார வச்சுட்டு நான் போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டச்சப் பண்றேன். இருந்துட்டு போட்டோம். உத்ரா மட்டும் தான் பாக்குறதுக்கு HSL ரெட்ரோ மாதிரி இருக்காரு. இவர் இல்லையா? இவர் இருக்காரு. இவருன்னா யாரு? இதோ வருவாரு பாருங்க. அந்த நாள் ஞாபகம். பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை. அடுத்த லைன் பாடுமையா?
ஏனென்று எனக்கு தான் தெரியும். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்க நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கலேது. இதுங்கெல்லாம் பொண்ணே இல்லை. அப்படிலாம் சொல்லப்படாது. மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு டர்ன் திஸ் அந்த எந்திரன் படத்துல எப்படி புதிய மனிதா எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரியான ஒரு சூப்பரான அட்டகாசமான நிஜமாவே எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு கேலக்சி மாதிரி இருக்கு சார். இதுல வந்து சூரிய குடும்பம் மாதிரி நான் இல்ல ஸ்டார்டிங்ல நான் யோசிக்கிறேன் இதெல்லாம் பெரிய டெக்னிக்கல் வேலையா இருக்குமோ, பயங்கரமா டைம் எடுத்துக்கலாமோ. ஆனா பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல அப்படியே ரொம்ப கடகடன்னு பண்ணிட்டாங்க. அதுக்கு சார் அந்த இட்லி மாவு கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சு இப்படி பண்ணாங்க பாத்தீங்களா? அதுதான் இருக்கிற பெஸ்ட் டெக்னிக். யூ கேன் யூஸ் தட் இட்லி மாவு. இந்த வீக்கெண்ட்ல உங்க வீட்ல இட்லி மாவு வாங்கி வச்சு அதை அப்படியே இப்படி கையை உள்ள விடணும். சின்னதா தான் ஓபன் பண்ணணும். இப்படி கையை உள்ள விட்டு இப்படி வெள்ளை எடுத்தீங்கன்னா அப்படியே இது வரைக்கும் இருக்கும். அப்படியே தலையில தடவிக்கிட்டு போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா இப்ப வந்து ஃபவுண்டேஷன் கிரீம் வாங்குறது கடைக்கு போயிருக்காங்க. ஏன்னா இருந்து எல்லாத்தையுமே பிரதீப்புக்கு அப்படிட்டாங்க. சரியா? அதுல நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன். சரியா? ஓகே, அடுத்து நம்ம கூட காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். கடமை 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 கண்ணியம் கட்டுப்பாடு. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் சரோஜா தேவி. கரெக்டா அந்த மாதிரி கரெக்டா என்னடா 1 காலுக்கு வந்துருந்தா 2 காலுக்கு வந்துட்டாங்க. 1 hour delay. 1 hour delay. ஸ்ரீ கேஆர் விஜயா கிட்ட கொஞ்சம் கொடுங்க. கேஆர் விஜயா ஸ்ரீ. அப்ப நீங்க Facebook பார்க்கலையா? குடுங்கன்னு கேக்குறாங்க. சொல்லுங்கள் ஸ்ரீ. எப்படி இருக்கிறீங்க கேஆர் விஜயா? ஐயோ இது வேற ஸ்ரீ. அந்த ஸ்ரீயோ? இது எந்த ஸ்ரீ? இது மது ஓ நமஸ்காரம் நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். சூப்பர் 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 ஃபேண்டாஸ்டிக். உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டுருக்கீங்களா சின்ன வயசுல? ஓ சின்ன வயசுல போட்டிருக்கோம் நிறைய. ஆனா இப்ப உங்களோட கெட்டப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் எப்படி இருக்கேன்? ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரனே எழுந்துச்சு வந்து 2 அரை விடலாம் போல. சிக்கும்படியா இருக்குது. ரசிக்கும்படியா இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். அவங்க கூட விளையாடுங்க. நீங்க பண்ண டார்ச்சர்லாம் ரிவெஞ்ச் கரோ கரோ. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம விளையாட போறோம். கேம் விளையாட நீங்க தயாரா? ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ்லாம் சொல்லுங்க. பெரும்பாலும் அந்த அடிக்க அதெல்லாம் சொல்லுங்க. ஆமா பெருமாள் வந்து அடிப்போம். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். What do you say? சோ உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு திரிசூலம் படத்துல இருந்து சிவாஜி கணேசனோட பாடல் கொடுங்களேன். சிவாஜி கணேசனோட. நீங்க கொஞ்சம் அப்படியே முன்னோக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு மோகன், மைக் மோகன் பிடிக்குமா உங்களுக்கு? மைக் மோகன் பிடிக்கும். ஆனா இப்ப உங்களோட ரேடியோ ஸ்டேஷன் இருக்கிற இத பார்க்கும் பொழுது இது வந்து சிவாஜி காலத்துல இருக்குதுல்ல. ஓகே, ஏன்னா இப்பதான் ஒரு சிவாஜி கணேசன் பாடல் நாங்க ப்ளே பண்ணோம். அதனால வேற ஏதாவது பியூட்டிஃபுல்லான சாங்? சரி பரவாயில்லை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போடுங்க. எல்லாரும் எங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படியே எங்க தலையில கேட்டா கொடுக்க மாட்டீங்க. வேற என்ன பண்றது? வேற என்ன வழி இருக்கு எங்களுக்கு? சோ இப்ப வந்து நம்ம கூட விளையாடுறதுக்கு இன்னொரு ஸ்ரீ வந்து தயாராயிட்டாங்க. சோ ஸ்ரீ நீங்க ரெடியா இருக்கீங்களா? தயார் தயார். ஓகே, சோ ஸ்ரீ மதியான வீட்ல என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் இன்று புளிக்குழம்பு. ஸ்ரீ இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆகல. அப்படியே 2 minutes இருக்க நம்ம ரேடியோல பேசலாம். அங்க போய் தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் சும்மா விளையாட்டா கேட்டேன். அப்படியா அப்படியா. ஓகே, லைன்ல இருக்கே. இப்ப நம்ம பேச போறோம். 800 ரேடியோ கில்லி 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா பண்ணா இது அதுக்கும் மேல. அஞ்சனா கூட தான் 1 2 3 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமா அப்படியே இந்த பாட்டே ஒரு பயங்கர ஃபீலா இருக்கு பாத்தீங்களா? நம்ம கூட இன்னொரு ஸ்ரீ, அதாவது இவங்க ஒரு வித்தியாசமான ஸ்ரீ நம்ம கூட வந்து இன்னைக்கு விளையாண்டு நான் செம்மையா ஜெயிக்க போறேன் அப்படின்னு லைன்ல காத்துக்கிட்டே இருக்காங்க. என் பக்கத்துல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன், கேஆர் விஜயா அண்ட் பின்னாடி வந்து NS கிருஷ்ணன் அப்படிங்கிற கெட்டப்ல ஜெமினி கணேசன் வேற உட்கார்ந்துருக்காரு. சோ இவங்க எல்லாரும் கூட வந்து நம்ம பேச போறோம். சோ ஸ்ரீ லைன்ல இருக்கீங்களா? ஓகே, சோ நம்ம கேமுக்கு போலாமா? ஓகே, சோ ஸ்ரீ அவர்களின் நேரம் இப்போது துவங்கிறது. ஆசினி, உங்கள் முதல் கேள்வியை நீங்கள் தொடுக்கலாம். இன்னைக்கு நீங்க என்ன சமைக்கவே இல்ல? சமைத்தாச்சு. என்ன சமைச்சீங்க இன்னைக்கு? முள்ளங்கி புளிக்குழம்பு. முள்ளங்கி போட்டு புளிக்குழம்பு செய்வாங்களா? எதுல செஞ்சீங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதுல செஞ்சீங்கன்னா புளிக்குழம்பு முள்ளங்கி போட்டு செஞ்சிருக்கோம். இல்ல, எப்படி நீங்க அதை சாட்டே பண்ணீங்க, எப்படி ஃப்ரை பண்ணீங்க, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது முள்ளங்கி வந்து நமக்கு அதிலிருந்து ஒரு வாடை வரும் சமைக்கும் பொழுது. ஆகையால் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் முதலில் வாணலியை அடுப்பில் வைத்து முள்ளங்கியுடன் சிறிது இஞ்சி சேர்த்து நன்கு வதக்க வேண்டும்.
இவங்க ஏதோ குக்கரி காம்படிஷன்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. அதனால கேள்வியை மாத்துங்க. கேள்வியே மாத்த வேண்டுமா? உங்க வீட்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? எனக்கு யாரை பிடிக்க வேண்டும் என்றால் முதலில் என் கணவர், பிறகு என் அன்பு மகள். சரி ஓகே. சரி உங்க பொண்ணுக்கு வந்து என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? பெண்ணுக்கு சாப்பாடு விஷயமா அல்லது வேறு விஷயங்களா? ஓ எதுவாக இருந்தாலும் ஓகே. சாப்பாடு விஷயம் என்றால் கொக்கரக்கோ கோழி தான் பிடிக்கும். இதுல ஒரு நக்கல்ஸ் ஆஃப் இந்தியா வேற. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரியுதா? சரி ஆசிரி வேறதான். இந்த ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் கொஞ்சம் சமாளிக்க. என்ன படிக்கிறாங்க? என்ன ஸ்கூல் படிக்கிறாங்க? அவர்கள் வந்து தற்பொழுதுதான் 12ஆம் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிங்களா? சரி ஓகே. அது வந்து பிரதீப் என்ன சொல்றாருன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சான்னு கேட்க சொல்றாரு. அரையாண்டு பரீட்சை அவர் படிக்கும் பள்ளியில் நடைபெறுவது கிடையாது. ஐயோ அப்படின்னா என்ன ஸ்கூல் அது? கிரேட்ஸ் எல்லாம் இருக்கா? அப்போ அப்படி என்றால் புரியவில்லையே. ரேங்க் கிரேட் இதெல்லாம் இல்லாம என்னமா ஸ்கூல்? சும்மா உங்களுக்கு வரல அப்படிங்கறதுக்காக புரியல. உங்க பொண்ணு என்ன ரேங்க் எடுக்கும்? மகள் எப்பொழுதும் வகுப்பில் முதல் மாணவியாயே திகழ்வார். கிரேடுனா போடல, ரேங்க் மட்டும் பதில் இருக்கு. என்ன ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுனால என்ன ஒரு அநியாயம். ஒரே அக்கப்பரால இருக்கு. ஏதோ ஓரளவுக்கு நல்லா சமாளிச்சிருக்கீங்க. சாதுரியமா நீங்க சமாளிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட வாணிஸ்ரீ ரெடி ஆயிட்டாங்க. சரி ஸ்ரீ, உங்களுக்கு நீங்க வந்து வெற்றிகரமா வெற்றி பெற்று விட்டீர்கள் அப்படின்னு நாங்க அறிவிச்சிட்டோம். சூப்பரா பேசுறீங்க. பரிசு என்ன அப்படிங்கிறது நீங்க FB லைவ்ல வந்து பாருங்க. அழகா ஒரு 3 ஹீரோயின் ஒரு ஹீரோலாம் உட்கார்ந்துருக்கோம். அதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணா ஒண்ணு கொடுத்துடலாம். வாணிஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாணிஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்களாமா. வாணிஸ்ரீ ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க எப்படி அழகா இருக்காங்க அப்படிங்கறத டக்குன்னு நீங்க நம்மளோட FB லைவ்ல வந்து பாருங்க. இப்போ நம்ம கூட வந்து பேசின ஸ்ரீக்காக சிங்கம் படத்துல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் கொடுக்க போறோம். அதுதான் இன்னைக்கான கேலி சாங் ஆஃப் தி ஆர். டக்குன்னு FB லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. பெரிய ஒரு சூரியகாந்தியோட வாணிஸ்ரீ அது ரெண்டு வச்சிருக்கேன். ரேடியோ கில்லி 106.5 FM இல் கில்லி சாரியா. For the first time in my life எனக்கு வெக்கோல. Thursdays அப்படின்றது எப்படின்னா எனக்கு அப்படியே கண்கட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் போல. அழகா இருக்கீங்க. டெய்லி நீங்க எப்படி வரலாம் ஆபீஸ்க்கு? இல்ல அது வந்து 2 hours எடுக்கும். இவங்க 2 பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. 2 people plus 2 hours is equal to this. இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேணாம். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாணிஸ்ரீ இது பண்ணுங்களே பாப்போம். வாணிஸ்ரீ தான் ஆடணும். இல்லன்னா மட்டும் பாருங்களேன். வாணிஸ்ரீ தான் இப்ப அடுத்த இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான பாடல் வேற போயிட்டு இருக்கு. இது வேற பறந்ததில்லை. இது இருக்கா? இந்த பாடலுக்கு ஒரு வாணிஸ்ரீ பாடிட்டாங்க. இப்ப வாணிஸ்ரீயும் ரவிச்சந்திரனும் ஆட போயிடாது. அதுதான் அங்க இருந்துதான் டிரைவ் பண்ணிருக்கோம் நாங்க. சொல்லி கொடுங்கடா. கிருஷ்ணாலும் வந்துடுறேன். அதான் நல்லா ஆடுறாங்களே. அன்னைக்கு மாதிரி என்னை வச்சு சேவ் பண்ண முடிவு பண்ணிட்டோம். இந்த சைடு கோடலாம் யூடியூப் பேபி இப்படி எல்லாம் ஆட மாட்டாங்க. போட்ட மாதிரி இருக்கேன். ஒரு ட்ரம் நிஜமாவே அங்க நிறைய வேலைகள் ஆமா. ஆக்சுவலி நாங்க 1 2 3 நிகழ்ச்சிக்கு தான் இது நாங்க பண்ணிருக்கோம் நினைச்சீங்கன்னா இது மிகவும் தவறான ஒரு சிந்தனை. இவ்வளவு எல்லாம் நாங்க இதுக்கு பாடுபடுறோம். எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆக போகுது. இதுக்கு மேலயுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகும்? என்னன்னா இவ்வளவு எல்லாம் நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பாடுபட மாட்டோம். அதனால இது எதுக்கு அப்படின்றத இன்னும் 1 2 நாள்ல கண்டிப்பாக வெகு விரைவில் உங்களுக்காக. ஆமா
தம்பிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க மீச வரைஞ்சிருக்கோம். அது அழியறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏற்கனவே வேர்த்துட்டு இருக்கு. அது அழியறதுக்கு முன்னாடி என்னன்னா நிறைய விஷயங்கள் போய் பண்ண வேண்டிய இருக்குது. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் டு. ஆனா நாங்க என்ன ஒரு ரெக்வெஸ்ட் வைப்போம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த வாணிஸ்ரீக்காக தான் ஒரு 1.5 மணி நேரமா காத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு 2 வார்த்தைகள் வாணிஸ்ரீ எனக்காக ஆமா பேசிவிட்டு போய்விட்டால் 1 2 3 நிகழ்ச்சியில வாணிஸ்ரீ என்றது நீங்களே சந்தோஷப்படுவார்கள். சிங்கம் படத்துல இருந்து என் இதயம் அப்படின்ற இந்த பாடலுக்கு நீங்களே நடனம் ஆடுங்கள். நாங்க நடனம் நிறைய ஆடிட்டோம். அதனால இப்ப நம்ம ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். கண்டிப்பா பேசுங்க, நீங்களே பேசுங்க. வாங்க வாங்க பேசுங்க, சும்மா உட்காந்துட்டு அப்பாடா சமஜாலே இருக்குது. எல்லாருமே புதுசா இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பெயர்? கோசல்ராம், அபுதாபியில இருந்து. கோசல்ராம், அபுதாபியில் இருந்து. ரைட். ஆமா ஆமா. கோசல்ராம் எப்படி இருக்கீங்க? கோசல்ராம் நல்லா இருக்கேன். லைவ் பாக்குறீங்களா? லைவ் பாத்துட்டு இருக்கீங்களா கோசல்ராம்? லைவ் பாத்துட்டு இருக்கேன். சரி ஓகே. யாரோட மேக்கப் பயங்கரமா இருக்குன்னு சொல்லுங்க. மேக்கப் ஹாசினி வந்துட்டு நம்ம இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டால வருவாங்களே ஒரு பேபி சூப்பர்மா. ஓகே டன். அடுத்தது லைவ் ஸ்டக் ஆயிடுச்சு. லைவ் ஸ்டக் ஆயிடுச்சா? பாத்தீங்கல்ல? ஏய் யாரா வேண்டே லைவ்ல நீ அந்த டிபார்ட்மெண்ட் டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட் என்ன வேலை செய்றீங்க நீங்க? இங்க பாரு ஸ்டக் ஆகுதுன்னு சொல்றாரு. நான் கேட்டேன் பாத்துட்டாங்க. ஓகே இதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து நல்லா இருக்கேன். How are you? நல்லா இருக்கேன். ஓகே கேம்க்கு போலாமா நம்ம? போலாம். சரி ஓகே. ஓகே இப்போ உங்களுக்கான நேரம் தொடங்க போகிறது கோசல்ராம். தொடங்கட்டும். என்ன வேலை பண்றீங்க கோசல்ராம்? ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆனுமா? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் போல இருக்கு. என்ன திடீர்னு பாக்கியராஜ் வாசனம் முடியலையா? அவர் வந்து வாபஸ் வாங்கிட்ட ஒரே காரணத்தினால அவரை நாங்க வந்து சூப்பர் ஜி மன்னிச்சு விட்டுட்டோம். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. நீங்க ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச். ஓகே சோ இவர மாதிரி நீங்களும் ஜாலியா பேசணும் அப்படின்னா 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இப்ப கூட நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யாரோ ரொம்ப கோபப்படுறாங்க, பேசிட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. எஸ் வணக்கம் ஜி. ஒரு அரை மணி கழிச்சு பேசலாமா நம்ம? ஹலோ மேடம். எஸ் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விவேக். விவேக். ஹலோ விவேக். அப்படி பேசுற அந்த விவேக்கா? இல்ல நல்லா பேசுற விவேக். நல்லா பேசுற. அப்படியே நீங்க வந்து ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின சார்ஜர் மாதிரி பேசுறீங்க. ஹலோ புரியல. எங்க ஒர்க் பண்றீங்க சார் நீங்க? நான் அபுதாபில ஒர்க் பண்றேன். ஓகே நீங்க லைவ் பார்த்துட்டே பேசுறீங்களோ இல்ல எப்படி? இல்ல லைவ் கால் அட்டெண்ட் பண்ண லைவ் கட் பண்ணிட்டேன். அப்படியா? சரி ஓகே ஓகே. ஏன்னா நீ பேசுறது எப்படின்னா என் வாட்ச் 5 நிமிஷம் ஸ்லோன்னு சொல்லுவாங்கல்ல, ஜோக் சொல்லி 5 நிமிஷம் கழிச்சு சிரிப்பாங்களே, அந்த மாதிரி கேட்டு கேள்விக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் பதில் சொல்றீங்க. அதனால தான் கேட்கறேன். இல்ல கொஞ்சம் மேல கேட்டது அதனால. சரி ரொம்ப சந்தோஷம். கால் பண்ணிருக்கீங்க. விளையாடலாமா? விளையாடலாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கான கேள்வி வந்து அஞ்சனா எடுத்து வச்சிட்டாங்க. ஓகே உங்களின் நேரம் தொடங்கி விட்டது. விவேக், நீங்க உங்களுக்கு அடிக்கடி செல்ஃபி எடுக்கிற பழக்கம் உண்டா? அந்த பழக்கம்லாம் கிடையாது. எந்த பழக்கம் கிடையாது? அடிக்கடி அலைபேசியில் புகைப்பிடிக்கும் பழக்கம். அலைபேசியில புகைப்படம் பிடிக்கும். புகைப்படம் எடுக்கிற பழக்கம் கிடையாது உங்களுக்கு? சரி, உங்க காலையில எத்தனை மணிக்கு அலாரம் வச்சீங்க? இன்று எனக்கு விடுமுறை என்பதால் நான் அலாரம் தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாரு. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி வந்து விவேக் நீங்க சொன்னீங்கல்ல இந்த தாமி ஒரு நிமிஷம் நம்ம ரேடியோல பேசலாம். ஆன் பண்ணுவோம். ரேடியோ கில்லி 106.5 FM. கொஞ்சம் தமிழில் பேசலாம் என்று நான் அழைத்தேன். வந்து விட்டீர்களா என் பிராணநாதா? நான் வந்து விட்டேன். உனக்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் தவமாய் தவம் இருந்தேன்.
உனக்கு தெரியாதா? அது ஒரு சேரன் படம் அல்லவா? ஆம், இன்று என்னவென்று தெரியவில்லை. நீ நல்ல ஃப்ளோவில் இருக்கிறாய். இதே ஃப்ளோவை கடைசி வரைக்கும் பிக்கப் செய்தாய் என்றால் இந்த மாசம் கண்டிப்பாக உனக்கு சம்பளத்தை கொடுத்து விடுவார்கள் நம் கம்பெனியை சார்ந்தவர்கள். ஐயோ, என்னால சிரிப்பு தாங்க முடியல. சோ இந்த மாதிரி செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல. அண்ட் நான் ஒரு சரோஜா தேவியாவும் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் ஒரு நான் ஒரு ஜெமினி கணேசன். ஆனால் திடீரென்று நான் பாலஜாபாபம் மாறிடுவேன். எனக்கு நிறைய குரல்கள் வரும்ன்ற காரணத்தினால நான் பல கேரக்டர்கள் பண்ணுவேன். ஆமா, சோ இத்தனை பேர் இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டுடியோல இருக்காங்க. அண்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல போயிட்டு இருக்கனால எங்களுக்கே அப்படியே ஒரு மாதிரி அடக்க ஒடுக்கமா அப்படிங்கிற நடனம் அப்படியே நடை உடை போகணும். பாப்பா, இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேச போறோம். ஆமா, சோ அந்த மாதிரி இது வந்து சுருளிராஜன், ரைட்? கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சம்பளம். சோ இதே வாய்ஸ்ல இப்ப வந்து நம்ம கூட ஒரு காலர் பேச போறாரு. காலர் நல்ல வாய்ஸ்ல பேசுவாரு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவர் கூட கேம் விளையாட போறோம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு விவேக். விவேக், நீங்க வந்து ரேடியோவை ஆஃப் செய்து விட்டு எங்களிடம் பேசவும். இல்ல ரேடியோ ஆஃப் பண்ணி தான் இருக்கா? சூப்பர் விவேக். சரி, அப்ப வந்து விவேக் என்ன பண்ணாரு பார்த்தா FB லைவ்ல வந்தாரு. 2 क्वेश्चन கேட்டு உஷாரானதுக்கு அப்புறமா அப்ப திருப்பி வந்திருக்காரு. கரெக்ட். அண்ட் ஆக்சுவலி விவேக் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, நீங்க பேசும்போது இந்த செல்ஃபின்னு சொன்னாங்கல்ல, அவங்க செல்ஃபிக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு ரொம்ப நேரமா தேடி கடைசியில புகைப்பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல. செல்ஃபிக்கான தமிழ் வார்த்தை அவசரத்துல சொல்லிட்டாரா? ஐயோ பாவம். ஒரே படப்பிடிப்பாயிடுச்சு. படப்பிடிப்பாயிடுச்சு அவருக்கு. செல்ஃபியை வந்து தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தாமின்னு சொல்லுவாங்க. தாமி, தானாக எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கலா சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி செல்ஃபிக்கு வந்து தமிழ் எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை தாமி. ஓகே, thank you so much for calling. விவேக், நீங்க கால் பண்ணதுக்கு. இப்ப நம்ம கூட இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். இந்த காலர் ரொம்ப பேடா பேசுறாங்க. இவருக்கும் இன்னைக்கும் கால் செய்திருக்கிறார். வணக்கம், உங்களது பெயர்? ஹலோ, ஹாய், வணக்கம். அஞ்சனாவின் குரலை கண்டுபிடித்தீர்களா? அஞ்சனா இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறாரா? நீங்க கலக்கி கொண்டிருக்கிறீங்க அஞ்சனாவோட சேர்ந்து. மிக்க நன்றி. அன்பு பெயரை சொல்லவே இல்லை, பார்த்தீர்களா? ஆதி பேசுறேன். ஆதி சார், வணக்கம். ஆஃப்டர் a very long time. வெக்கேஷன் போயிட்டு வந்தேன். சூப்பர். ஓகே, நம்ம இப்ப கேம் விளையாட நீங்க தயாரா? கட்டாயம், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். ஆதி அவர்களின் நேரம் தொடங்கி விட்டது. மிஸ்டர் ஆதி, நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? அத பாவிக்கிறதே இல்லையா? அது இல்ல, இருக்கீங்களா இல்லையா அத சொல்லுங்க. இல்லையா? சரி, ஓகே. இந்த வாட்ஸ்அப்ல அட்மின்னு சொல்றாங்களா, அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க தான் வந்து இந்த குழுமத்தை இயக்குறவங்க. சரி, அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அட்மினா இருக்கிறாங்களா? அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த உங்களோட நிறுவனத்துல அஞ்சனா கூட இருக்காங்க. அப்படியா? அவங்களும் அதே குழுல தான் இருக்கிறாங்களா? ஆமா. சரி, ஓகே. இது என்ன ஒரு புது பொருளையா இருக்கு? சரி சொல்லுங்க. நீங்க வாட்ஸ்அப்ல ரீசெண்டா வந்த மெசேஜ் எல்லாருக்கும் 4 கருத்து சொல்ற மாதிரி ஏதாவது ஆங்கில பழமொழி ஏதாவது வந்துச்சுங்களா? ஆங்கில பழமொழி வந்துச்சு, ஆனா தமிழ்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியா? ஆமா. ஏங்க அப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்லா பேசுறீங்க. ஒரு ஆங்கில பழமொழி எடுத்து தமிழாக்கம் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா? அந்த பழமொழி எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஓகே. அது என்னன்னு கேட்டா, அப்போ கஷ்டமா தான் அந்த வார்த்தையை கொண்டு வருது. அப்படி சொன்னா அவுட் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்றது கஷ்டமா இருக்கு. ஏதோ ரொம்ப சீரியஸா யோசிச்சு சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சா என்ன ஆதி சார். ஆதி சார் சூப்பர். சூப்பர். அவளே, நீங்க உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? பாடல் தாங்க, பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரும், அப்படி ஒரு பாட்டை தந்தா. யாரு சார் அந்த ஜன்னல் வரும்? யார் அந்த ஜன்னல் வரும்னு கேட்டேன். அப்படியா? அது சொல்லல. இப்ப நிறைய பேர் கேட்டுட்டு தானே இருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டாங்க. அதை வச்சு மொக்கை கட்டுவாங்க. அதால அப்படியே வச்சிருவோம், ஒளிச்சு வச்சிருவோம். சரி, அப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. யாராவது கேக்குறீங்கன்னா அவர் தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆமா. சோ ஹாரி அவர்களுக்காக அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் வரப்போகுது. சோ இவர மாதிரி நீங்களும் செம்மையா எங்க கூட கேம் விளையாடணும் அப்படின்னா 800-1065க்கு கால் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு கேம் விளையாடலாம். அட் த சேம் டைம் பாடல் வரப்போது. இந்த இன் பிட்வீன் கேப்ல என்னுடைய பிராணநாதா இங்க அமர்ந்திருக்கிறார். அவருடன் நானும் அமர்ந்து கேமை நாங்கெல்லாம் கேம் விளையாட போறோம். பட் அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குது, இது வரைக்கும் ரேடியோ மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு யூசுவல் லைவா இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நம்ம லைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது. அதுவும் கருப்பு வெள்ளையாக. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. எனக்கு கண்ணுக்கு மேல ஹெல்மெட் மாட்டின மாதிரியே இருக்கு. அப்படியா? ஹெல்மெட் மாட்டிருக்கா? You too same feeling no? I know. எல்லாரும் தலையில தான் மாட்டுவாங்க, ஆனா கண்ணுக்கு நேரா மாட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து ஒரு பாட்டை போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆட போறோம். ஓகே? எஸ். வழக்கமாக அதை அஞ்சனா கேட்பார்கள். இவ்வாறு இப்பொழுது நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். அவா என்னை 4-5 முறை பிராணநாதன் பிராணநாதன் என்று சொன்னாள் அல்லவா? அவள் பிராணனை வாங்காமல் நான் பிராணநாதனாக மாற மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு வேணாம், நெக்ஸ்ட் பாட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஒரு காலர் கிட்ட பேசலாம். கண்டிப்பா இப்போ ஒரு பாட்டு போட்டு விடுங்க. போடு. என்ன பாட்டு போடலாம்? நல்ல இந்த ஸ்டெப்லாம் வரும், இந்த ஸ்டெப்லாம் வரும், அந்த மாதிரி ஸ்டெப். அப்போ நாகேஷ் பாடல் போடலாமே. நாகேஷ் பாடல். மலரன்ற முகம் எங்க சரி கட்டும். அப்படியா? சாங் போடலாமா? அந்த பாட்டுலாம் வருமா? மலரே குறிஞ்சி மலரே இன்றாவது என் செவிகள் பழுதடையும். வரல வேண்டாம் வேண்டாம். சோ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் சந்தோஷமா கமெண்ட் எல்லாம் போட்டீங்க. ஆனா கமெண்ட் படிக்கிறதுக்காக ஒரு போன் நீங்க வச்சிருந்தோமா, அதை ஆட்டை போட்டு போயிட்டாங்க நம்மளுடைய பொருட்கள்லாம். இந்த கெட்டப்ல நான் வந்து ஒரு ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப ட்ரை பண்ணி பாப்போம். ஒரு நாரசமா இருக்கும்ல. ட்ரை பண்ணலாமா? நான் பிரதீப். ஐயா அகா நல்லா இருக்கியா? சாரியா? ஜெமினி கணேசன் இப்படி அப்ப பேசுவாரு? ஜெமினி கணேசன் அப்படி பேசக்கூடாதா? ஜெமினி கணேசன் கூத்துல உட்காந்து சென்னை மெட்ராஸ்ல அப்படி வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் இப்படிதான் பேசுவாரு. புரியுமா உனக்கு? அஞ்சனாவுடைய முகம் எப்படி மாறுகிறது என்று பாத்தீங்களா? நான் வந்து இத பாரு, நான் நல்ல வார்த்தையில பேசணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு நீ கெட்ட வார்த்தை வர வச்சிடாத சொல்லிட்டு மன்னிக்கவும் மன்னிக்கவும். பிராணநாதா என்று நான் உங்களை அழைத்துள்ளேன். மன்னிக்கவும். தகுந்தாற்போல் நடந்து கொள்ளவும். கண்டிப்பாக கண்டிப்பாக நடந்து கொள்கிறேன். அடுத்து ஒரு காலர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் பேசுறது? உங்க பெயர் சொல்லுங்க. ஆஹா ஆஹா அட்டகாசம். அடுத்து இன்னொரு நடிகர் நம்ம ஸ்டுடியோக்குள்ள நுழைஞ்சிட்டாரு உள்ள. போயிட்டாரு. தலைவர் வரா, தலைவர் வந்துட்டா, தலைவர் வந்துட்டா. அவர் லிப்ஸ்டிக் போட்டுக் கொண்டு இருக்கிறார் என்பதை நான் சொல்றேன். என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் உள்ள வர்றாரு. தலைவர் லைவ் பாத்துட்டு இருக்கீங்களா தலைவரே? இப்ப பாருங்க எம்ஜிஆர் உள்ள வர போறாரு. எம்ஜிஆர் உள்ள வர போறாரு. அதனாலதான் நாங்கலாம் அப்படியே கொஞ்சம் கொந்தளிச்சிட்டோம் ஒரு நிமிஷம். எம்ஜிஆர் ஆனா கொஞ்சம் வேற கெட்டப்ல இருப்பாரு, மன்னிச்சுக்கோங்க சரியா? ஆனா அவர் எம்ஜிஆர் தான். என்ன எப்படி நீங்க ஜெமினி கணேசன் நம்புனீங்களோ அதே மாதிரி வர போறது எம்ஜிஆர் நீங்க நம்பணும். தலைவா அப்படின்னு பாத்தனே. ஐயோ கேமரா திருப்ப வேண்டாமா? வாங்க நாங்க உள்ள உள்ள. நம்ம 2 பேரும் டபுள் ஆக்டா. நான் ஜெமினி கணேசன். ஜெமினி ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்தேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. பின்னாடி திரும்பி பாருங்க. உடம்பு பாத்துக்கீங்க ஜெமினி, உடம்பு பாத்துக்கீங்க. புதிய பறவை படத்துல பார்த்து அப்படியே வேலிடிட்டி முடிச்சு தூக்கி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன். இன்னமும் ஒரு டைம் பார்த்துட்டு புதிய பறவை படத்தில் பார்த்தேன். அதன் பிறகு நீ எங்க போனேன்? பெங்களூரில் செட்டில் ஆகி விட்டாரு என்று சொன்னேன். எம்ஜிஆர் மேனரிசம் அப்படிதான். எம்ஜிஆர் எத்தனை தடவை மடிச்சு வச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் வாசிக்க. இதான் விஷயமா? நாங்க 2 பேரும் அடிக்கடி அப்படிதான். நான் வந்து டபுள் ஆக்ட் எம்ஜிஆர். அவரு எம்ஜிஆர். ஐயோ தம்பி ராமு சோமு சந்தோஷம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒன்னதான் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கும் ஸ்டைல்ல ஒரு வணக்கத்தை சொல்றேன். அதாவது என் ரத்தத்தின் மேல உயிரான தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இல்லாத இந்த காரணத்தினால என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நான் போகணுமான்னு யோசிக்கிறேன். என்ன நடக்குது தமிழ்நாட்டுல எனக்கு தெரியவே இல்லை. அரசு பேசாதீங்க. வேண்டவே வேண்டாம். நம்ம பொதுவாக இருந்து ஹாலிவுட்டுக்கு போயிடலாம் இங்க இருந்து. சுமச்சி வாங்க உட்காருங்க. எம்ஜிஆர் சொல்லி அப்படி கூப்பிடவே மனசு ஒப்ப மாட்டேங்குது. அங்க பாருங்க நீ எம்ஜிஆர் தலை, நீ எம்ஜிஆர் தலை. நான் சொல்றேன் தலை. எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன பண்ணீங்க இப்போ?
வாயிலேயே வந்து mannerism பண்ணுவாங்க. வாயில ஏதோ பல்லு ஏதோ It's சொல்லுங்க. called mannerism. ஓ மேனரிசமா, சரி ஓகே. ஆமா. So ஓ நான் ஓ, நீங்க அந்த மேனரிசம் கொண்டு வந்தீங்க. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண் முன்னாடி வந்து போகுது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு மட்டும் விக் எப்படி கிடைச்சது? அத அவங்க கொடுத்தாங்க. ஏய் இவர்தான் சிவாஜி மாதிரி இருக்காரு. எனக்கு என்னமோ கிறிஸ்டோட விக்க புடியும் போட்டு இல்ல அது அவரு அவர் விக்கோட இருக்காரா இல்லையான்னு பாத்து. இல்லப்பா இது வந்து ஒரிஜினல் மீசியோட அது போக மேக்கப் போட்டு. மேக்கப் போட்டு செட் பண்ணிடுறாங்க. சரி ஓகே. அதெல்லாம் சைடுல இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சிரிச்சியா. அதாவது நம்ம நீங்க யார் கேரக்டர் பண்றீங்க? சரோ ஞாபகப்படுத்தும். கோவை சார்லாம் மாதிரி இருக்கிறாங்க. இது வந்து ஃபன் டே அப்படின்ற மாதிரி வீக்கெண்ட்ல. சரி இப்ப நம்ம வந்து லைவ்ல பேச போறோம். யாரெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட பேசணுமோ மனசு தைரியப்படுத்திட்டு பேசுங்க. தலைவா ஜெமினி யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? ஒழுங்குமுறை இல்லாம எப்படி? ஐயோ என்னுடன் இருப்பது யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதற்கு நான் ஒரு பஞ்ச் பாடல் ஒன்றை ப்ளே பண்ண வேண்டும். அப்படியே எல்லாரும் லைனில் இருங்கள். நான் அந்த பஞ்ச் பாடலை ப்ளே செய்ய போகிறேன். போதும், அந்த பாடலை போதும், நிறுத்துங்கள். எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருகிறது. ஆஹா சரோஜா தேவி எம்ஜிஆர். ஆஹா தட்டால் பூ மலரும். இப்ப நான் வந்து பார்த்தீர்கள் என்றால் வேற ஒரு ஹீரோயினுடன் படம் நடித்துக் கொள்கிறேன். ஏன் எம்ஜிஆர் சார்? Why? இந்த ட்வைலைட் படத்துல வந்து ஒரு ஹீரோயின் வந்தாங்களே, அவங்க பேர் என்ன? எம்ஜிஆருக்கு ட்வைலைட் கேக்குதா? மேல இருந்த கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓ மேல அந்த கேப்ல யார் அது பக்கத்தில்? ஜெய்சங்கர். பாருங்கள் ஜெய்சங்கர். என்ன ஜெய்சங்கர் என்னுடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். என் பாட்டை நீங்க ஒன்று பாடு பாக்கலாம். ஏன்னா அப்படி மறைச்சு வச்சிருக்காங்க. ஞாபகம் இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். காமெடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பக்கத்துல வந்து நம்மளோட எம்ஜிஆரும் ஜெய்சங்கரும் ரெடி ஆயிட்டாங்க. ஆக்ஷன் ஹீரோஸ் தெரியும்ல. அந்த ஜெய்சங்கர் அவர்களே எம்ஜிஆர் அவர்களே இன்னைக்கு ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஆமா 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 ஆமா. அதாவது என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் கலக்காம வந்து தமிழ் பேசணும் அப்படிங்கறதா இன்னைக்கு கேம். சோ நம்ம கூட வந்து ஒரு காலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். ஏய் இவர் வந்து சங்கீத மேகம் அவுட் பண்ணானா ஆட்டோவா வந்து கம் 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 வரும்ல. ஹலோ வணக்கம். ஆட்டகாசம் நல்லா இருக்கா? வணக்கம் ஜி, உங்க பேர் சொல்லுங்க. ஆசமும் சேர்ந்து. இதன் பேர் என்ன? முகமது இர்ஃபான். இர்ஃபான் ஜி நம்ம கேமுக்குள்ள டைரக்டா போயிடலாமா? தானியா? சாமி. ஓகே 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 அப்படின்ட்டாரு. சோ உங்களுக்கான கேள்விகளை வந்து இப்பொழுது நம்மளோட எம்ஜிஆர் அவர்களே தொடுப்பார். உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது. எம்ஜிஆர் கேள்வி கேளுங்க. இவருடைய பெயர் என்ன? ஹலோ. அவர் ஓடிட்டார் பயந்து. அவர் ஓடிட்டாரா? ஹலோ. இருக்கட்டும். ஹலோ. வணக்கம். வணக்கம் அஞ்சனா. வணக்கம் பிரதீப். எப்படி இருக்கீங்க? பிரதீப் நான் இல்ல. பிரதீப் இல்லை. மணிதா. நான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். ஆஹா நீ தாமரை கண்ணன் பேசுறியா? அப்ப நான் சுதாகர் பேசுறேன்னு சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? சிறப்பு சிறப்பு. கண்ணு வெயில அதிகமா சுத்திட்டு இருக்காதம்மா. நேரத்துக்கு சாப்பிடணும். என் உயிரினும் மேலான தமிழ் மக்களை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். தாமரை கண்ணா பார்த்துக் கொள்வாயா? சரி தாமரை தாமரை கேம் விளையாட நீங்க ரெடியா? ஓகே தயாராக உள்ளாராம். சோ தாமரை கண்ணன் உங்களின் நேரம் தொடங்கி விட்டது. நீங்கள் கடைசியாக சாப்பிட்ட உணவு எது? நான் கடைசியாக சாப்பிட்ட உணவு சோறு. உங்களுக்கு பீஸா பர்கர் சாப்பிடுற பழக்கம் இருக்கா? பழக்கம் இல்லை. ஏன் பழக்கம் இல்லை? எனக்கு அது விரும்பி சாப்பிடுவதற்கு விருப்பம் இல்லை. வீக்கெண்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? தற்போதைக்கு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நண்பர் வீட்டிற்கு செல்லலாம் என்று உள்ளேன். சொல்லி அங்க போயிட்டு ஓசிச்சோறு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மன்னிக்கும், நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் யாராவது வாங்கி கொடுப்பார்கள் என்று தவமாய் தவம் இருந்து. கண்டிப்பாக கண்டிப்பாக. தாங்களை போல தானே நானும் உள்ளேன்.
என் இடப்படாடி. Very sweet, தாமரை கண்ணன். That was a good try. சூப்பர் பேசுனீங்க ஜி, நன்றி. Thank you so much தாமரை. தாமரை கண்ணன் யார் அப்படின்னா as usual உங்களுக்கு தெரியும் நம்மளோட 1 2 3 winner. So அவர மாதிரி நீங்களும் ஒரு winner ஆகி இப்ப அருண் உட்கார்ந்திருக்க இந்த சீட்ல ஏன் கூட உட்கார்ந்து ஜாலியா இந்த 1 2 3 நிகழ்ச்சியை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டெஃபினட்டா நீங்க வந்து கரெக்டா உங்களோட போன் எடுங்க. போனை எடுத்து அதுல வந்து எனக்கு வந்து ஏன் ரேடியோ கிளி பிடிக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம், அவ்வளவுதான், சிம்பிள் காரணம். அந்த காரணத்தை டக்குன்னு நீங்க ஒரு வீடியோ மெசேஜா நோட் பண்ணி அப்படியே எங்களோட Facebook இன்பாக்ஸுக்கு அனுப்பிச்சிருவீங்களா? அப்படி அனுப்பிச்சீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அதுல எங்க குழு ஒண்ணு இருக்கு. அந்த குழு வந்து இதுல பெஸ்டா யார் வீடியோ அனுப்புறாங்க அப்படிங்கறத அவங்கள தேர்வு பண்ணி என் பக்கத்துல உட்கார வச்சு சிறப்பா வச்சு நாங்க செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். என்ன எம்ஜிஆர் நான் சொல்றது சரிதானே? அதாவது உன் வேலைகள் பாதி பிறருக்கு கொடுப்பது நீ சொல்லும் ஒரு கருத்து. ஆம் எம்ஜிஆர் அவர்களே. உங்களுக்கு சம்பளம் கிடைத்து விட்டதா? அந்த சம்பளத்தில் பாதி கொடுப்பீர்களா? மாட்டேன். நான் 30 நாள் செய்யும் வேலையை அவர் ஒரு நாள் சந்தோஷமாக என்ஜாய் தானே செய்ய 30 நாள் என்று உங்களுக்கு அடிக்கப்படும் விடுமுறையை விட்டு விட்டீர்களே சரோஜா தேவி. பரவாயில்லை. அதாவது இப்ப என்ன நடக்கிறது எனக்கு போகிறது என்று பார்த்தால் படகோட்டி படம் என்றால் உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும்? எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் தானே. அதே நாங்கள் தயாராகி விட்டோம். பாடலை தொடங்கலாமா? செய்தி வந்து விட்டதா என்று அழைப்பு வந்துள்ளது. எனக்கு ஒரு செய்தி வந்துள்ளது. கமிட்மெண்ட் யாரை கேட்டு கொடுத்தாய்? எனக்கு கண்ணாடி இல்லாட்டி இல்ல அந்த பொண்ணு தனியா ஆடிட்டு இருக்கு. வேலை கொடுக்குறேன்னு சொல்லி இந்த சாக வச்சு நடிக்கிறேன். இந்த கேப்ல எல்லாத்தையும் போடுறாங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு கப்பல் இருந்ததுன்னா சரோஜா தேவி மேடம் இல்ல அஞ்சனா ஆகிய சரோஜா தேவி நான் தள்ளி இல்ல. தலைவரே வித் யுவர் பர்மிஷன் நான் வேண்டாம் சரோஜா தேவி கூட டான்ஸ் ஆடுறேன். வா என் கேப்பை நீயே கணேசனுக்கு ரொம்ப ஆசை. தனது கொண்டையால நீ தாக்கி விட்டான். மூணு பேர் அவே ஒரு விடைபெற்றுக் கொண்டு கடமை என்னை அழைக்கிறது. தமிழகம் நோக்கி போய்விட்டு வருகிறேன். ரைட் சைடு வா. நன்றாக நடியுங்கள் ஜெமினி கணேசன். நகத்தை கடிக்காத. பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி இந்த ஸ்டெப்லாம் போடுவாங்கல்ல, இந்த ஸ்டெப்லாம் அதெல்லாம் அது வரை நான் எதிர்பார்த்தேன். நான் மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். இப்போதான் ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கா?
நிமிஷம் இருக்கிறேன். ஏன் பேசுறேன்? இந்த பக்கம் வரணும். தோல் ஓகே இது உங்க டயலாக். படம் ஓட்டுறோம். ஓகே கேமரா நோத்தாதீங்க. தம்பி யாரு? திடீர்னு தம்பி யாரு ஒரு கேள்வி வந்துருச்சு. பின்னாடி இருந்து ஒருத்தவங்க தந்தாங்க அவங்களுக்கு. ஆமாடி. சோ இந்த மாதிரி செம்மையா ஜாலி பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்களோட வீக்கெண்ட் ஆச்சங்களே அப்படின்னு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி 2:55. ஏன்னா அடுத்து உங்களுக்காக நம்மளோட ஹாசினி வந்துருவாங்க. கரெக்டா கொட்டிருப்போம். மியூசிக் போட மாட்டீங்களா? நோ. நம்ம பேச போறோம். ஆமா பேச போறோம். பாத்துக்கங்க எல்லாம் தப்பா இருக்குது. அதை நாங்க பாத்துக்கலாம். பிரச்சனை இல்ல. டோன்ட் நோ டென்ஷன். வெரி பேட் கேர்ள். வெரி 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 பேட் கேர்ள். நீங்க எல்லாரும் லைவ் பாத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. அந்த கமெண்ட் படிச்சாரா பாத்தீங்களா? வெரி ஸ்வீட் ஆஃப் देम. இல்ல பிரதீப் நாதாவா தெரியலையம்மா. என்னன்னு தெரியலையம்மா. ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போட்டிருக்க. ஆனா என்னன்னு தெரியலமா. புரட்சி தலைவர் பேரானந்தவா இல்லை பிரதீப் பிரேமநாதா. பிராணநாதா. ஓ பிராணநாதா. பிராணநாதா பிரேமலதா எல்லாத்தையும் சொல்றீங்க. தலைவரே எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க பாத்துக்கிறீங்க. ஆமா. சோ இப்போ நம்ம பேச போறோம். ஆல் கெட் செட் ரெடி. கொஞ்சம் அந்த பத்தானை அமத்துங்க. இப்போ வந்து இது கம்மி அஞ்சனாவுடன் 1 2 ஓகே on Radio Gilly 106.5 FM. ஆஹா, இந்த வியாழக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. இந்த நன்னாளில் என்னுடன் என் பிராணநாதா இருக்கிறார். பிராணநாதா, சிறிது அந்த ஒளிவாங்கியை இழுத்து வைத்து பேசுங்கள் பிராணநாதா, பேசுங்கள். இப்போ நான் யார் மாதிரி பேசணும்? எம்ஜிஆர் மாதிரி பேசணுமா? இல்லை ஜெமினி கணேசன் போல் பேச வேண்டுமா? நான் யாருடைய தெரியாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்பியார் மாதிரி பேசணுமா? இல்ல பிரதீப் மாதிரி பேசணுமா? பிரதீப் மாதிரியே பேசலாம். பழம் சொல்லுங்க. சோ இன்னைக்கு எவ்வளவு ஜாலியா போச்சு இல்ல பிரதீப்? நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு அல்டிமேட். அதுலயும் கிறிஸ் சாரோட மேக்கப், ஹாசினி, அருண் சாரோட பர்ஃபார்மன்ஸ், வாணிஸ்ரீ, நிவி, யாரெல்லாம் நிவியை பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்களோ இந்த லைவ் வீடியோவை டெஃபினட்டா பாருங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. தலையில ஒரு சூரியகாந்தி எல்லாம் வச்சு அப்படியே அட்டகாசமா இருந்துச்சு. சோ இன்னைக்கு நம்மளோட இந்த நன்னாள் ரொம்ப சிறப்பா இந்த வீக்கெண்ட் வந்து உங்க எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோட நாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா as usual 1000 தடவை நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு தான். இன்னைக்கு அந்த 1000 தடவை நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கணும். கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த இன் பிட்வீன் கேப்ல நீங்க வந்து கரெக்டா அப்படியே ஒரு டூசிம் கார்டு வச்சுக்கணும். 3 தடவை காசு மட்டும் செலவு பண்ணா 1000 தடவை ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடலாம். இதனால உங்களுக்கு பை டிஃபால்ட் வந்து 1 லட்சம் தடவை மதிப்புள்ள தங்கமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் காத்துக்கிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only on Radio Gilly 106.5 FM. சோ இதே மாதிரி நீங்களும் எங்களை மாதிரியே அடிக்கடி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கெட்டப்ல ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. சோ நாங்கெல்லாம் இப்ப எதுக்காக தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூடிய விரைவில் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, யார்கிட்ட சொல்லிடாதீங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப போறோம். அண்ட் we have our வாணிஸ்ரீ கூடயோட வந்துட்டாங்க. அவங்க லாஸ்ட் வந்து உங்களுக்கு பாய் சொல்றாங்க. நான் வந்து மாறிட்டேன். என் கூட நம்பியாரா மாறிட்டேன். வாணிஸ்ரீ ஹாசினி இல்ல பாத்தியா விஜயா ஜெமினி கணேசன் தம்பி ஒன்னு அடிச்சு போட்டுட்டு இவங்கள நான் தூக்கின போயிட வேண்டாம். நான் ஒரு ட்ராலி வச்சு எடுத்து போயிட வேண்டாம். ஜெய்சங்கர் இவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எதுக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். So with all this happy note, நான் சரோஜா தேவி ஆகிய நான் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு நேரம் வந்துச்சு. அவளுக்கே சிரிப்பு. இல்லை இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலி.
அப்பாடா ஐயோ அங்க ஒண்ணும் க்ளோஸ் ஆகல. அங்க யாருடா எல்லாம் இங்க வந்து எப்படி அங்க close ஆகுது? ஆக்சுவலா இது ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. என்ன இந்த மாதிரி இருக்கிற Dress வச்சு நம்ம வீட்லயே கூட பண்ணலாம். ஆமா ஆமா மேக்கப் ஒரு 500 திரம் செலவு. அம்மா அது கொடுமா. ஆனா ஃபன்னா இருக்குல்ல. அந்த மாதிரி ஃபன்னா உங்க வீட்ல உங்க பசங்களுக்கு நீங்க எல்லாம் வாரம் இப்படி விளையாடலாம். வாரம் ஆரம் ஆயிரும் அப்புறம். சரியா? அந்த மாதிரி பண்ணி நீங்க அந்த போட்டோ எல்லாம் அனுப்புங்க. ஜாலியா இருக்கும். ஆமா 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 என்ன பாசிட்டிவா எவனாவது ஒருத்தன் கூட சப்போர்ட் பண்றாங்க. ஆமா 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 ஆமா. அதனால இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அழகான விஷயம் என்னங்கறத கொஞ்ச நாள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. யா யா சோ அப்போ அடுத்தது வந்து நம்ம எல்லாம் இப்போ வந்து வேற ஒரு வேலையா போயிரும். ரொம்ப நேரமா இந்த நாடா வெளியில வந்துட்டு இருக்கு. இது வேற நானே எடுத்துட்டா. இது நாடா இல்லை காடா? ஓ வேண்டாம். நாம நாங்களும் கிளம்புறோம். இல்ல ஹாப்பி வீக்கெண்ட். ஹாப்பி யுகாதி வீக்கெண்ட். ஆடி நல்லா கூட்டி பேருக்கு ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு. பை பை பை